இந்த மால் நேரத்துலையும் கூட நம்ம மத்தியில் இந்த ஒரு தலைப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அதர் இந்த ஃபேமிலி, குடும்பத்தில் ஒரு புரிந்து கொள்ளுதல், இந்த தலைப்பில் பாஸ்டர் சிமியோன் சிஸ்டர் ஜூலி அவங்க வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. பாஸ்டர் சிமியோன் சிஸ்டர் ஜூலி வந்து அவர்கள் நம்ம எல்லாருக்குமே அறிமுகமானவர்கள். அவங்க பெரியபாளையம் பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க, தாம்பரம் பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வந்து அநேக சபைகளிலும் ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்களுக்கு தொடர்ச்சியான சிஸ்டமேட்டிக்கான பயிற்சியை அவங்க கொடுத்து வருகிறார்கள். அநேகர் இன்னும் ஊழியத்தில் அவர்கள் பங்கு பெறுகிறதான ஒரு விதத்தில் அநேகரை ஊக்குவிக்கக்கூடிய, அநேகருக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை அவங்க செய்து வருகிறாங்க. ஸோ உண்மையாகவே இந்த மால் நேரத்துலையும் அவங்களிடத்தில் கேட்ட இந்த சப்ஜெக்ட் அவங்க டீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷமாக வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ கற்றுக் கொடுப்பது ஒன்று, கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அவங்களும் குடும்பமாய் ஒரு ஆரோக்கியமான உறவோடு இருப்பது மேலான ஒரு காரியம். இதை பற்றி டீச் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டம், சேலஞ்சிங். பட் பாஸ்டர் சிமியோன் சிஸ்டர் ஜூலி வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது மாத்திரமல்ல, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி மற்றும் கற்றுக் கொடுக்குற ஒரு நிலையில் ஆண்டவர்கள் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இந்த மால் நேரத்துலையும் அவர்கள் வந்திருப்பது மிகவும் சந்தோஷம். சபையின் சார்பாய் பாஸ்டர் சிமியோன் சிஸ்டர் ஜூலி அவர்களை வரவேற்கிறோம். இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து இந்த நேரத்தை அவர்கள் தொடர்ந்து எடுத்து நம்ம மத்தியில் குடும்பத்தில் ஒருவரை எப்படி புரிந்து கொள்ளுதல் என்கிற அந்த தலைப்பில் அவங்க வந்து நம்மளுக்கு பாடங்கள் எடுப்பாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் உங்கள் மத்தியிலே உங்களோடு இணைந்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு பாராட்டினதான மேலான கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எங்களுக்காகவும், எங்களுடைய குடும்பத்துக்காகவும், எங்களுடைய பிள்ளைகளுக்காகவும், எங்களுடைய ஊழியத்துக்காகவும் இங்கே இருக்கிற அநேகர் பாரத்தோடு ஜெபிக்கிறீர்கள் அப்படின்றத நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம், அதை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அதுக்காக என் தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமைக்கு ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே ஒரு மனுஷருடைய சத்தத்தை இல்லை ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவீரானால் உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்பா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே சீர்குலைந்து இருக்கிற காரியங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை புதுப்பிக்கும் ஆண்டவரே. எங்களுடைய காயத்தை கட்டும் அப்பா, எங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அப்பா, எங்களை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அந்த மாலை வேளையிலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் 2 வாரமாக சொல்லிகிட்டே இருக்காங்க, குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப கஷ்டமான தலைப்பு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் புரிந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. யாரும் அதில் 100% முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதில் பார்த்தோன்னா நான் சில காரியத்தை சொல்ல போகிறேன். என்னன்னு சொன்னால், பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்வது, பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்வது. அந்த தலைப்பை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு மீதமுள்ள பகுதியை தொடர்ந்து நம்ம கேட்கலாம். பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்வது, பிள்ளைகள் பெற்றோரை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு பெரிய காரியம். ஆனால் அதை புரிந்து கொள்றதுக்கு அடிப்படையான சில காரியங்கள் நமக்கு தேவையாக இருக்குது. பிள்ளைகளை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, ஏன்னா சின்ன வயதுலேருந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம அவங்கள புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவங்கள புரிந்து கொள்ளணும்னா அடிப்படையாக நமக்கு சில காரியங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையான காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, அதில் நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும், நம்முடைய செயல்களில் என்ன இருக்கணும். பிள்ளைகளை புரிந்து கொள்ள பெற்றோர்களுக்கு சிந்தனையில் என்ன இருக்கணும், இருதயத்தில் என்ன இருக்கணும், செயலில் என்ன இருக்கணும் அப்படின்றத மாத்திரம் நம்ம பார்க்கலாம். சிந்தையில் என்ன இருக்கணும்,
சிந்தையில் என்ன இருக்கணும்னு சொன்னால் பிள்ளைகள் யார் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். மூன்றாவது பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ளும்போது தான் நம்ம புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். பிள்ளைகள் யார் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. சங்கீதம் 127:4. இதில் பார்த்தோன்னு சொன்னால் பிள்ளைங்க யாருன்னு சொல்லப்பட்டிருக்குது? சுதந்திரம். இல்லை, பிள்ளைங்க யார்? அவங்க சுதந்திரம். சுதந்திரம்னா சொத்து. அடுத்தது பிள்ளைங்க யாருன்னா பலன், ரிவார்டு. பிள்ளைங்க யாருன்னா சொத்து, பிள்ளைங்க யாருன்னா பலன், ரிவார்டு. அது மட்டும் இல்லை, ஆங்கில வேதத்தில் ஒரு வேர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் அவங்க கிஃப்ட், அவங்க பரிசு. பிள்ளைங்க யாருன்னு சொன்னால் அவங்க சொத்தாக இருக்கிறாங்க, அவங்க பலனாக இருக்கிறாங்க, அவங்க பரிசாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பரிசு யார்கிட்டேருந்து வந்தது? யார் கொடுத்த கிஃப்ட் இது? கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தரால் வந்தது. யாரால் வந்தது? எல்லாம் சொல்லலாமா? பெற்றோர்கள்லாம் யாரால் வந்தது இந்த கிஃப்ட்டு? கர்த்தரால் வந்தது. நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தரால் வந்து சாதாரணமாக சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போது ஒரு நல்ல அழகான ஒரு போயம் எழுதியாச்சு. அதனால் என்ன பண்ண, ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்குது. அது கிஃப்ட் என்னென்னா ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு யார் கொடுக்குறதுன்னு சொன்னால் சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறாரு எனக்கு, என் பிள்ளைக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பேனாவை எழுதி ரீஃபில் முடிஞ்சோன்னு தூக்கி குப்பையில் போட்டுருவோமா? என்ன பண்ணுவோம்? அதை ஃபஸ்ட்டு எழுதுவோமானே தெரியல. ஃபஸ்ட்டு அதை பெரிய ஒரு ஃப்ரேம் போடுவோம். போடுவோங்களா போட மாட்டாங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம் பெற்றோராகி நம்ம. ஏன்னா யார்கிட்டேருந்து வந்திருக்குது? சீஃப் மினிஸ்டர் கொடுத்துருக்கிறாரு, என் பிள்ளைக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அதை அழகாக ஃப்ரேம் போட்டு ஹால்லையே எல்லாம் வந்தோடனே பார்க்குற மாதிரி அதை வைப்போம். ஏன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு சீஃப் மினிஸ்டர் என் பிள்ளை எழுதின ஒரு போயம்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான். அந்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா பேனாவாக கூட இருக்கலாம், அது இல்லை பிரச்சனை. ஆனால் அது கொடுத்தது யார்? சீஃப் மினிஸ்டர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 25 ரூபா பொருள்னு பார்க்க மாட்டோம், அது சீஃப் மினிஸ்டர்கிட்டேருந்து என் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதை என்ன பண்ணுவோன்னா உன்னதமானதாக, ரொம்ப ப்ரெஷியஸாக நினைப்போம். அது போல தான் நம்ம நினைக்கணும். பெற்றோராகிய நம்ம என்ன நினைக்கணும்னா, நமக்கு கொடுத்துருக்க பிள்ளைங்க எப்படின்னா கர்த்தரால் கொடுக்கப்பட்டதில்ல, கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. நம்ம எல்லாம் சொல்லலாமா? பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. சீஃப் மினிஸ்டர் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, இது சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாருங்க என் பையனுக்கு, சாதாரணமாக சொல்லுமா? இது சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாரு சொல்ல மாட்டோம். அதுபோல் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்முடைய பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போதே நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கணும்னு சொன்னால், இது கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு, இது கர்த்தர் கொடுத்ததான ஒரு பலன், இது கர்த்தர் கொடுத்த சொத்து அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? நிச்சயமாக நம்ம நினைக்கணும். அதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, அது வெளியேற பெற்றதாக பார்க்கணும். நம்ம இது கர்த்தரால் கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம பிள்ளைகளை பார்த்து மிருகங்களின் பேரை என்ன பண்ண மாட்டோம்? நிறைய வீட்டில் என்ன நடக்குது? கூப்பிட்றோமா? கோவம் வரும்போது, அதை நான் இங்கேருந்து சொல்ல விரும்பலை, நிறைய மிருகங்களுடைய பேரை, இன்னும் பிசாசுடைய பேரை கூட என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்ம சிந்தனையில் என்ன இருக்கணும்னா, பிள்ளைகள் யாருன்னு சொன்னால் அது ஆண்டவர் வானாதி வானத்தை படைத்ததான் அந்த தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்டாக நான் அதை பார்க்க வேண்டும். பிள்ளைகள் யார் என்பதை பார்த்தோம். ரெண்டாவது, பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க? பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னா வாசிக்கலாம் ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 7:14. 1 கொரிந்தியர் 7:14. பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க? பரிசுத்தமானவங்க. பிள்ளைங்களை பார்க்கும்போது நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கணும்னா, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு வெகுமதி, கிஃப்ட்டு அப்படின்ற சிந்தையோடு பார்க்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா, பரிசுத்தமாக இருக்கிறாங்க, பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க.
ஆனால் இந்த பரிசுத்தமான பிள்ளைங்களுக்குள்ள வேறு சில காரியங்களும் இருக்கிறது. என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம சீக்கிரம் வாசிக்கலாம். சங்கீதம் 51:5. சங்கீதம் 51:5. ஆமாம், இங்கே தாவீது சொல்கிறாரு, எப்படி நான் உருவானேன்? துர்க்குணத்தில் தான் நான் உருவானேன். நான் உருவாகும் போதே துர்க்குணத்தில் தான் உருவானேன். என் தாய் என்னை பெற்றெடுக்கும் போது பாவத்தில் தான் பெற்றெடுத்தான். நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னு சொன்னால் துர்க்குணம் இருக்கும். நீதிமொழிகள் 22:15 அதை ஒருவர் எடுத்துக்கலாம். ரோமர் 3:33 அதை ஒருத்தர் எடுத்துக்கலாம், வாசிக்கலாம். ஆமாம், பிள்ளைகளோட இதயத்தில் என்ன இருக்கும்? மதியினம் இருக்கும். பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க? பரிசுத்தமானவங்க தான். ஆனால் பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கும்னா துர்க்குணம் இருக்கும், மதியினம் இருக்கும். ரோமர் 3:31 பார்த்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானாங்க. அப்போ எல்லாரும் பாவம். ஒரு குழந்தை எப்படிப்பட்டவங்கன்னா பரிசுத்தமானவங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்னு சொன்னால் துர்க்குணம் இருக்கும், மதியினம் இருக்கும், பாவம் இருக்கும். இப்போ நான் ஒருத்தவங்கள்கிட்ட போய் கேட்டேன், உங்கள் பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, அவனா அவங்க அப்பா மாதிரி பயங்கர கோபம் வருது. இன்னொருத்தங்கிட்ட அவங்க சொன்னாங்க, அவங்க அம்மா மாதிரி ரொம்ப ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறா. நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் வீட்டில் பிள்ளைங்களை வச்சு என்ன பண்ணுறோம்? ரிலேட் பண்ணுறோம். பிள்ளைகளுக்குள்ள துர்க்குணம், மதியினம், பாவம் இருக்கும்போது அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்களா? கீழ்ப்படியாத குணம் இருக்கும், பொய் சொல்கிற குணம் இருக்கும், எதிர்த்து பேசுகிற குணம் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த பிள்ளை உங்களை மாதிரியே இருக்காங்க, உங்களை மாதிரி அப்படியே கேரக்டர் இருக்குது. அதுவும் கெட்ட கேரக்டர் மட்டும்தான் நம்முடைய ஸ்பௌஸை சொல்லுவோம். நல்ல கேரக்டர்லாம் என்ன மாதிரியே சுத்தமாக இருப்பான், என்ன மாதிரியே சுத்தமாக இருப்பான். அவன் அப்பா மாதிரியே ரொம்ப கோவம் வரும். நல்ல கேரக்டரில் நம்ம வச்சுப்போம், கெட்ட கேரக்டர்லாம் யாரை சொல்லுவோம்? நம்முடைய ஸ்பௌஸை சொல்லுவோம். இப்படிப்பட்ட காரியத்தை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? குடும்பத்தில் ஒருபோதும் செய்யக்கூடாது. ஏன்னா நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கணும்னு சொன்னால், பிள்ளைகளுக்குள்ள மதியினம், பாவம், துர்க்குணம்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? கீழ்ப்படியாமை, பொய் சொல்கிறது, திருடுவது, மறைப்பது, இது எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறதே கிடையாது. யாராவது சொல்லி கொடுக்குறோமா பிள்ளைகளுக்கு? திருடுங்க, நீ ஸ்கூலுக்கு எக்ஸாம் எழுத போனால் எப்படியாவது காப்பி அடித்து பாஸ் பண்ணிவிடு சொல்கிறோமா? ஆனால் அது செய்வாங்க. காப்பி அடிக்காமல் எழுது, 0 வாங்கினாலும் தான் சொல்லி அனுப்புவோம். ஆனால் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் திட்டு விடும், ஃபெயில் ஆனா அடி விடும். நம்ம என்ன பண்ணுவாங்க? எல்லா சேஷ்டையும் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறாங்க? நமக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ அவங்களுக்கு வரும், அது வேற. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்பாவை போல் அம்மாவை போலன்னு சொல்லி அந்த குடும்பத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரிச்சுக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஒருபோதும் செய்யக்கூடாது. பிள்ளைங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள துர்க்குணமும், அவங்களுக்குள்ள பாவமும், அவங்களுக்குள்ள மதீனமும் இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கிறாங்க என்பதை நம்முடைய சிந்தனையை நம்ம தெளிவாய் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பாவை மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்கிறதுனால என்ன யூஸ்? யோசிச்சு பாருங்கள். அவங்க அப்பா மாதிரிங்க ரொம்ப கோவம் அப்படின்னு நான் சொல்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே ஏதாவது யூஸ் இருக்குங்களா? ஆனால் ஒரு யூஸுமே கிடையாது. ஆனால் அப்படி சொல்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், என் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து நான் எஸ்கேப் ஆகிறேன். அவனுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சரி செய்கிறது தான் பெற்றோராகிய என்னோட வேலை. நான் என்ன பண்ணுறேன்? அவங்க அப்பா மாதிரி அவன் அப்படி தான் இருப்பான், அவங்க அம்மா மாதிரி அவன் அப்படி தான் இருப்பான்னு சொல்லி என்னுடைய பொறுப்புலேருந்து நான் என்ன பண்ணுறேன்? எஸ்கேப் ஆக விரும்புகிறேன். பெற்றோர்களாகிய நாம் ஒருபோதும் அதை செய்யக்கூடாது. பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்றத நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும். பிள்ளைங்க யாருன்னு பார்த்தோம், பிள்ளைங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்த்தோம். 3வது, பிள்ளைகளை ஏன் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார்? இதை நம்ம யோசித்து பார்த்துக்கிறோமா? பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்படும் போது ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு? இதை நம்ம யோசித்து பார்த்துக்கிறோமா? நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியுங்களா? பொதுவாக நம்மன்னு சொல்ல விரும்பல, ஒரு சிலர் என்ன பண்ணுவோன்னா, அவங்களுக்கு பாருங்கள் 3 பொம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சு, அவங்களுக்கு பாருங்கள் 2 ஆம்பளை பிள்ளை, அவங்களுக்கு பாருங்களேன் ஐயோ 4வது பெற்றாங்க, அந்த 4 பொம்பளை பிள்ளையாக போயிடுச்சுங்க, அவங்களுக்கு பாருங்கள் ஒத்த பிள்ளை தான், இன்னொரு பிள்ளையை பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியவே மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லா கமெண்ட்டும் கொடுக்குறோம், அதில் சர்ச் பண்ணல, ரிசர்ச்சே பண்ணுறோம் நிறைய நேரத்தில். ஆனால் நம்ம என்ன தவற விடுறோம்னு சொன்னால், கர்த்தர் ஏன் எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறார்? எனக்கு ஏன் 2 பிள்ளையை கொடுத்துருக்கிறார்?
அதை நான் யோசிக்கிறேனா? என்னை நம்பி என்னுடைய கணவரை நம்பி எனக்கு ஏன் 2 பிள்ளைகளை கொடுக்கணும் ஆண்டவர்? அதை நான் யோசிக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகர் பிள்ளைகளை கேட்பதுண்டு. பிள்ளைகளை கேட்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க. எதுக்காக கேட்குறாங்க? நிறைய பேர் பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் என் தலை குனிவாக இருக்குது, அதுக்காக எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க. எனக்கு வீடு இருக்குது, அது இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ். ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக பிள்ளையை தாங்க, என் தலை நிமிர பிள்ளையை தாங்க. சில பேர் இப்படி ஒரு கூட்டத்தார் கேட்பாங்க, எனக்கு நிறைய சொத்து இருக்குது, அந்த சொத்தெல்லாம் யார் தாங்க அனுபவிக்கிறது, எனக்கு ஒரு பிள்ளை வேணுமே. சொத்துக்காக பிள்ளையை கேட்பவர்களும் இருக்கிறாங்க, வாரிசுக்காக பிள்ளையை கேட்பவங்க இருக்கிறாங்க. இந்த காரணம்லாம் கூட இருக்காது சில பேருக்கு, இந்த எந்த காரணமும் இருக்காது. அவங்களுக்கு குழந்தை இருக்குங்க, அதனால் எனக்கும் குழந்தை தாங்க ஆண்டவரே. சில பேரோட வாயை என்னால் அடைக்கவே முடியல, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க வாயை நான் எப்படியாவது மூடணும், அதுக்காக இருக்கு பிள்ளையை தாங்க. அநேகருடைய சிந்தனையில் ஒரு பிள்ளை எனக்கு வேணும்னு எதுக்காக கேட்குறோன்னா, இந்த காரணங்களுக்காக கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளையை தலை நிமிரவோ, ஒரு ஸ்டேட்டஸ்க்காகவோ, வாரிசுக்காகவோ, சொத்துக்காகவோ, மற்றவங்களுடைய வாயை அடைக்கணும், சமுதாயத்தில் நானும் அப்படின்றதுக்காக பிள்ளையை கொடுப்பதே இல்லை. அப்போ ஆண்டவர் எதற்கு எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறார்? வாசிக்கலாம் ஒரு வசனம், மல்கியா 2:15. மல்கியா 2:15. ஆண்டவர் எதுக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறான்னு சொன்னால், ஸ்டேட்டஸ்க்காகவோ, சொத்துக்காகவோ, சமுதாயத்தில் என் தலையை நிமிர்த்துறதுக்காகவோ பிள்ளையை கொடுக்குறதே கிடையாது. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எதுக்கு பிள்ளையை கொடுக்குறாருனா, பக்தி உள்ள, தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த உலகத்தில் நம்ம வச்சுட்டு போனோம், அதற்காக தான் பிள்ளையை கொடுக்குறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? வசனத்தில் போட்டிருந்தா நம்ம நம்பி தான் ஆகணும். எதுக்காக பிள்ளையை கொடுக்குறாருனா, தேவ பக்தியுள்ள சந்ததியை நாம், எனக்கு அப்புறம் தேவ பக்தியுள்ள சந்ததியை நான் வச்சுட்டு போகணும், அதுக்காக தான் ஆண்டவர் பிள்ளையை கொடுக்குறார். இந்த உலகத்தில் நிறைய பேர் சந்ததியை வச்சுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க, பக்தியுள்ள சந்ததியை வச்சுட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய நம்ம பார்க்குறோம் ஒரு கூட்டத்தில், கும்பமேளாவில், மற்ற ஒவ்வொரு காரியத்தில் பக்தியுள்ள சந்ததி இருக்குது, சந்ததியை வச்சுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எதுக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறாருனா, தேவ பக்தி உள்ள சந்ததியை நாம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான். ஆமேன். முதலாவது பார்த்தோம், நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கணும்னு சொன்னால், பிள்ளைகள் யார்? அவங்க கிஃப்ட்டு, அது ஆண்டவர்கிட்டேருந்து வந்தது. அவங்க ஆண்டவர்கிட்ட வந்ததுனால அது நான் சம்பாதித்தது கிடையாது, வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்களோ பெண்களோ, இது நான் சம்பாதித்தது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது. பிள்ளைங்களை நம்ம ஒருபோதும் சொல்லவே முடியாது, இது நான் சம்பாதித்தது சொல்ல முடியாது. நம்ம விதைச்சிருக்கலாம், நம்ம நீர் பாய்ச்சி கூட இருக்கலாம், ஆண்டவர் விளைய செய்ததுனால தான் கர்த்தர் நமக்கு பிள்ளையை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைகள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகளை ஆண்டவர் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்முடைய சிந்தனையில் இருக்கணும் புரிந்து கொள்வதற்கு. அடுத்தது நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இருதயத்தில் என்ன இருக்கணும்னு சொன்னால், பாரம் இருக்கணும். எல்லாம் சொல்லலாமா? பாரம் இருக்கணும். கொஞ்சம் பாரப்படுறவங்க மட்டும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இருதயத்தில் என்ன இருக்கணும்? பாரம் இருக்கணும். என்ன பாரம் இருக்கணும்? என் பிள்ளை வயிற்றில் வந்தவுடனே எந்த ஹாஸ்பிட்டலில் போய் பிரசவம் பண்ணுறது, அடுத்தது எந்த ஸ்கூலில் சேர்க்கறது, அடுத்தது எந்த குரூப் எடுக்கிறது, அடுத்தது எந்த காலேஜ், என்ன வேலை, அடுத்தது திருமணம், இப்படிப்பட்ட அநேக பாரங்கள் பெற்றோருக்கு இருக்கும். இதெல்லாம் பாரம் கிடையாது, இதெல்லாம் நம்முடைய கடமைகளும் பொறுப்புகளும். ஆனால் எது நமக்கு பாரமாக இருக்கணும் நம்முடைய இருதயத்தில், பெற்றோர்களாகிய நமக்கு நம்முடைய இருதயத்தில் எது பாரமாக இருக்கணும்னு சொன்னால், எதுக்காக ஆண்டவர் எனக்கு பிள்ளையை கொடுத்தாரோ அதை நான் செய்யும்படியான பாரம் இருக்கணும். எதுக்காக பிள்ளையை கொடுத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியாக நான் வளர்க்கணும், அதை குறித்த பாரம் எனக்கு இருக்க வேண்டும். அப்போ அதெல்லாம் செய்யக்கூடாதா? நல்ல ஸ்கூலில் படிக்கக்கூடாதா? கண்டிப்பாக செய்யணும். நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும், நல்ல காலேஜ் பார்த்து சேர்க்கணும், நல்ல குரூப் படிக்க வைக்கணும், நல்ல வேலையை கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். இதெல்லாம் என்னுடைய கடமைகளும் பொறுப்புகளுமாக தான் இருக்கணும். நிறைய நேரத்தில் பெற்றோர்கள் இதை பாரமாக எடுத்துக்கிறாங்க,
எதை பாரமாக எடுக்கணும் அதெல்லாம் கடமைக்காக செஞ்சிடறோம். நமக்கு எது பாரமாக இருக்கணும்னு சொன்னால், என் பிள்ளை தேவ பக்தி உள்ள சந்ததியாக வளரணும், அதுதான் என்னுடைய பாரமாக இருக்கணும். பொறுப்புகளை பாரமாகவும் பாரத்தை பொறுப்பாகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. அப்போது இந்த பாரத்துக்காக நான் என்ன செய்யணும், நம்ம என்ன முயற்சி பண்ணுவோம்? என்னோட பாரம் பிள்ளைக்குள்ளே மதியினம் பாவம் எல்லாமே இருக்குது. அதனால தான் அவங்கெல்லாம் வெளியே அப்படி இருக்கிறாங்க, எடாகுடமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே எடுக்கணும். அதுதான் தேவ பக்தியுள்ள சந்ததியாக வளர்ப்பதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போது அதில் நான் என்ன முயற்சி எடுப்பேன்? நிறைய பெற்றோர்கள் எடுக்கிற முயற்சி என்னன்னா, பிள்ளைங்களை உட்காந்து வச்சு சில வீட்டில் பார்த்தோன்னா அட்வைஸ் 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 என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் வரைக்கும் கேட்பாங்க. வளர வளர பார்த்தீங்கன்னா ஆன்னு கேட்பாங்க, அவன் எதையோ யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதி சொல்லும்போது புரிஞ்சிச்சுமா, ஸ்டாப் பண்ணிடுங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கும் மேலே வளர்ந்துட்டாங்கன்னா போமான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் அட்வைஸ் கொடுக்குறோம், அவங்கள எப்படியாவது தேவ பக்தியுள்ள சந்ததியாக வளர்க்கணும்னு. சில வீட்டுகளில் அடி கொடுக்குறோம், நிறைய அடி கொடுத்து வளர்க்கணும்னு பைபிள் என்ன பண்ணிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் தேவையானதை கரெக்டாக நம்ம கொடுக்கணும். வெறும் அடி தான், வெறும் ரூல்ஸ் தான், அங்கே பேச்செலாம் கிடையாது. ஒன்லி ரூல்ஸ், நோ லவ். வெறும் ரூல்ஸ் இருக்கும். அப்படி சில வீடுகளில் நடக்கும். சில வீடுகளில் பார்த்தா வெறும் தண்டனை மட்டும்தான். நீ தப்பு செஞ்சால் தண்டனை, இதை இப்படி செய்யக்கூடாதுப்பா, இதை இப்படி தான் செய்யணும். ஏன் இப்படி செய்யணும்னா இந்தந்த காரியம் இருக்குது, அதனால தான் இதை இப்படி செய்யணும். அவங்கள பாரு, அவங்க எப்படி செய்கிறாங்க, பைபிளில் பாரு, இவங்க ஏன் இப்படி செஞ்சுருக்காங்க. இதை நம்ம உட்காந்து சொல்லி கொடுக்க மாட்டோம். தப்பு செய்யும்போது தண்டனை, தப்பு செய்யும்போது தண்டனை, தப்பு செய்யும்போது தண்டனை. இப்படி என்ன பண்ணுவோம், அந்த பாரத்தின் மீது என்னுடைய முயற்சியை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி எடாகுடமாக நம்ம எடுப்போம். சில வீடுகளில் பார்த்தோன்னா கெஞ்சும், டே ஏன்டா இப்படி பண்ணுற, உங்கள் அப்பா பேரை கெடுத்துறாதடா, உங்கள் தாத்தா பேரை கெடுத்துறாதடா, நம்ம சந்ததி பேரை கெடுத்துறாதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோன்னா கெஞ்சிட்டு இருப்போம் பிள்ளைங்கிட்ட, எங்கள் பேரெல்லாம் கெடுத்துறாதடா. ஆண்டவர் நம்ம பேரை கெடுக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அவங்கள வளர்க்கணும் தேவ பக்தியுள்ள சந்ததியா. நம்ம பேரை கெடுக்கிறது இல்லை, தேவ பக்தியுள்ள சந்ததியாக வளர்க்கணுன்றது தான் நோக்கமாக இருக்கணுமே ஒழிய, என் பேரை கெடுக்கக்கூடாது, எங்கள் அப்பா பேரை கெடுக்கக்கூடாது, என் குடும்ப சந்ததி பேரை கெடுக்கக்கூடாது என்பது நம்முடைய நோக்கமாக வச்சுட்டு அதன்படி நம்ம செயல்பட்டோம்னா பிள்ளைகள் இடத்துல அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், இதெல்லாம் யோசிச்சுட்டு பிள்ளைகிட்ட டீல் பண்ணுறோம், எல்லாமே எடாகுடமாக மாறி விடுக்குது. சில வீடுகளில் பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், இந்த பிள்ளைங்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாறணும்னு சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சொல்லுவோம், இவனை கொஞ்சம் பார்த்துக்கங்க, இப்படிலாம் இருக்கான், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். சில நேரத்தில் என்ன பண்ணுறோம், பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம், இதெல்லாம் நான் சொல்கிறேன், நான் பையன்கிட்ட சொல்லிடாதீங்க, நீங்கள் கூப்பிட்டு வச்சு தனியாக பேசுங்க. நம்ம தான் பார்த்து 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 வளர்க்குறோம் பிள்ளைகளை குறித்து நமக்கு தான் நிறைய தெரியும். பாஸ்டர்கள் சொல்கிறது அவங்களுடைய இதுலேருந்து சொல்லுவாங்க, சண்டே கிளாஸ் டீச்சர் அவங்களோட இதுலேருந்து சொல்லுவாங்க, தப்பு இல்லை, அவங்ககிட்டலாம் சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் பிள்ளைகளை பார்த்து அவங்க எதில் பலவீனம் எதில் பலமாக இருக்கிறாங்கன்றது பார்த்து பார்த்து நம்ம தான் பார்க்குறோம். நான் என் பேச்சை கேட்க மாட்டேன், உங்கள் பேச்சாது கேட்பானா, இல்லை, என் பேச்சை நம்ம கேட்க வைக்கணும். எப்படி கேட்க வைக்கணுன்றதை தான் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், அதை பிள்ளைகளை பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறாங்க. ட்வின்ஸாக பிறந்தா கூட இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் யூனிக்காக இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க, ஒரே காரியத்தை ஒரே மாதிரி 2 பிள்ளைக்கு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வேற அவங்க வேற மாதிரி நான் சொல்லணும்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியணுமே. பெற்றோர்களாகிய நமக்கு அது நிச்சயமாய் பிள்ளைகள் வளர்க்கும்போது அதை கவனித்து பிள்ளைங்களுக்குள்ளே என்ன இருக்குது, அவங்களுடைய பலன் எது, அவங்களுடைய பலவீனம் எது, நான் எப்படி சொன்னால் இந்த காரியம் செய்வாங்க, நான் எப்படி சொல்லக்கூடாது, எப்படி சொன்னால் அவங்க கோவப்பட்டு அதை செய்யாமல் இன்னும் அக்ரிவேட் ஆவாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சில வீட்டில் பார்த்தோன்னா என்ன செய்வாங்கன்னா பிளாக்மெயில் பண்ணுவாங்க, நீ இதை செஞ்சாதான் நான் இது, நீ இதை செய்யலைன்னா உனக்கு இது கிடையாது. சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் பிளாக்மெயில் பண்ணி நம்ம பண்ணும்போது சின்ன வயசில் அது ஒர்க் அவுட் ஆகிடும், பெரிய வயசாகும்போது அந்த பிளாக்மெயில் பண்ணுற காரியம் தான் அவங்க மைண்டில் இருக்கும். ஒரு வீட்டில் என்ன நடந்ததுங்களா, சின்ன பிள்ளை ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு பெண் பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் அவங்க என்ன தண்டனை கொடுப்பாங்களாம், வீட்டில் ஒரு இருட்டு அறைன்னு ஒன்று, ஒரு லைட்டே இல்லாத ஒரு இருட்டு அறை, அதில் என்ன பண்ணுவாங்களா, தப்பு பண்ணால் அந்த இருட்டறையில் என்ன பண்ணுவாங்க, அவளை போட்டுருவாங்களாம் 1 மணி நேரம். இது உண்மையாகவே நடந்த சம்பவம். அவள் அந்த சின்ன பிள்ளை வளர்ந்து பெரியவள் ஆகும்போது ஒரு டிஸார்டரோடவே வளர்ந்தா, ஒரு பெரிய டிஸார்டர், அவளுக்குள்ள ஒரு பிரச்சனையான காரியம் வளர்ந்துருச்சு. அப்போது அந்த சைக்காலஜிஸ்ட் அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் என்ன எதனால் இப்படி ஆனான்னு. அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அவள் சொல்கிறா
நீ தப்பு பண்ணால் வந்து டார்க் ரூமில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தப்பு பண்ணால் அதில் போட்டுருவாங்க. எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும், எனக்கு அவ்வளோ அழுவேன், நான் சத்தம் போடுவேன், கத்துவேன், ஆனால் திறக்கவே மாட்டாங்க 1 மணி நேரத்துக்கு. யோசித்து பாருங்கள், நிறைய நேரத்தில் பெற்றோர்களாகிய நம்ம இப்படி தப்பாக ஏடாகூடமாக பிள்ளைங்களை நம்ம உருவாக்கிட்டு நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், அது நமக்கு தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த டிஸார்டரை பிள்ளையை வச்சுட்டு யார் தான் சமாளிக்கணும், தாய் தகப்பன் தான் சமாளிக்கணும். ஆகவே பிள்ளைகளை நம்ம சரியாக அவர்களுக்குள்ள பாவம் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறாங்க, அவருக்குள்ள துர்க்குணம் இருக்கிறதுனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவனுக்குள்ள பிரச்சனையோடு தான் பிறந்திருக்கிறாங்க, அதை நான் எப்படி சரி செய்யணுன்றதை யோசித்து ஞானத்தை பெற்று பிள்ளைகளோட நாம் டீல் பண்ண வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் அநேக வீடுகளில் செய்வாங்க. ஆனால் இப்படிப்பட்ட காரியம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே இருக்கிற துர்க்குணம் பாவம்லாம் பெருசாக வேலை செய்யாது, அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்காது. ஏன் விடுதலையை கொடுக்காதுன்னா, நம்ம என்ன செய்கிறோன்னா, ஒரு ரூமில் இருட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த ரூமில் வெளிச்சம் வேணும்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இருட்டை பிடிச்சி தள்ளிட்டு இருக்கோம். பிள்ளைங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை நம்ம டீல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த ரூமுக்கு ஒரு வெளிச்சம் வேணும், அந்த ரூமில் இருட்டு இருக்குது, நான் என்ன செய்கிறேன், அந்த இருட்டை பிடிச்சி தள்ளுறேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. செய்ய வேண்டியது என்னது, அந்த அந்த ரூமுக்கு வெளிச்சம் வேணும், செய்ய வேண்டியது என்ன, ஒரு விளக்க கொளுத்தினாலே போதும், இருட்டு தானாகவே ஓடி போயிடும். இது நம்ம நிறைய நேரத்தில் புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணுறோம், இருட்டோடவே நம்ம வேலை செய்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறது, சரியாக பிள்ளைகளோட நம்ம பேரண்டிங் பண்ண முடியாமல் அது ஏடாகூடமாக போய் நிறைய பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ணுறதா இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், வெளிச்சத்தை கொண்டு வரணும், பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை டீல் பண்ணணும். அதை மட்டுமே டீல் பண்ணாமல் அவங்களுக்குள்ள வெளிச்சத்தை நான் கொண்டு வருகிற வேலையை நான் செய்ய வேண்டும். வெளிச்சத்தை எப்படி கொண்டு வர்றது, வேதத்தில் பார்க்குறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க வேணாம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தோன்னா, தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த தேவன் ஒளியாக இருக்கிற தேவன் பிள்ளைகளுக்குள்ளே வரும்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே இருக்கிறதான துர்க்குணம், பாவமான காரியம், இச்சையான காரியம், இது எல்லாமே மாறி போகும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதை தான் நம்ம செய்யணும். இருட்டோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அட்வைஸ்லாம் கொடுக்கணும், தப்பு இல்லை. பிள்ளைகள் தப்பு செய்யும்போது தண்டிக்கணும், தப்பு இல்லை. ஆனால் அதெல்லாம் நேர்த்தியாய் ஞானமாய் நம்ம செய்யணும். அதை விட நம்ம எதை மெயினாக செய்யணும்னா, கர்த்தரை அவர்களுக்குள்ளே புகுத்தணும். கர்த்தரையாகிய வெளிச்சத்தை அவங்களுக்குள்ளே போகும்போது அவங்களுக்குள்ள இருட்டான பாவமான காரியங்கள் தானாகவே போய்கிறோம். அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அந்த வெளிச்சம் என்று சொல்லப்படும் போது வேத வசனமாகிய வெளிச்சமும் பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம என்ன பண்ணோம்னா பிள்ளைகளுக்குள்ள நம்ம அறிமுகப்படுத்தணும். வேத வசனம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அது கருக்குள்ள பட்டயம், அது வெறுமையாக திரும்பாது, அதில் ஜீவன் இருக்குது. நம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குங்களா? நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்குது. நாவின் அதிகாரத்தில் என்ன இருக்குது, ஜீவனும் மரணமும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தை என்ன பண்ணோன்னா, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பிள்ளைகளுக்குள்ளே போகும் பொழுது அது போய் என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்கள உணர்த்தும், அவங்கள கண்டித்து உணர்த்தும். அந்த வேத வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்து அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத காரியத்தை எடுத்து போடுகிறதா இருக்கிறது. இதை நம்ம எப்படி சொல்லி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு? வசனம் ஒரு ஏஜில் இருப்பாங்க அப்படின்போது, சின்ன குட்டி பாப்பாவாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, சின்ன வயதுலேருந்தே அந்த வசனத்தை நம்ம புகுத்தி கொண்டே இருக்கணும். 1 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இது பைபிள் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். 1 வயசுக்குள்ளே இருக்கிற பாப்பா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த காரியத்தை சொல்கிறேன், சர்ச்லேயோ வீட்லேயோ பைபிள் மேலே நடந்து இப்படி போகும், பைபிள் மேலே நடந்து இப்படி வரும், இப்படி தூக்கி போடும். அதை பெற்றோர்கள் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அதே பாப்பா கீழே ஒரு நெருப்பு இருக்குது, அது மேலே மிதிச்சுட்டு போனால் பார்த்துட்டு இருப்பாங்களா பெற்றோர்கள்? பார்த்துட்டு இருப்போமா? அமைதியாக இருக்கீங்களே? கண்டிப்பாக இருக்க மாட்டோம். அது மிதிக்கிறதுக்கு முன்னாடியே போய் என்ன பண்ணுவோம், பாப்பாவை பிடிப்போம். ஏன்னா அது சுட்டுடும். நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசுலேருந்தே இது பைபிள், ஏசப்பா வார்த்தை அப்படின்னு முத்தம் கொடுக்க வைக்கணும். இது முக்கியமான வார்த்தை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லணும். வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு மெமரி வர்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், வேத வசனத்துடைய கதைகளை சொல்லிக் கொடுக்கலாம். அதை விட பெருசாகும்பொழுது சின்ன சின்ன சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கணும். 5 வயசு இருக்கும்போது ஸ்டோரி சொல்லி கொடுத்தோம், 15 வயசு இருக்கும்போதும் ஸ்டோரியே சொல்லிட்டு இருந்தா அது போதாது அவங்களுக்கு.
ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பாவம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சின்ன வயசில் செஞ்ச சின்ன சின்ன காரியங்கள் பெரிய வயசாகும்பொழுது பெரிய பெரிய காரியங்களை நமக்கு மறைச்சி செய்வாங்க. நமக்கு மறைச்சே நிறைய காரியம் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக இருக்கும், நமக்கு பின்னாடி நிறைய இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில். சரிங்களா? அப்போது அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஆனால் வசனத்தை அவங்களுக்குள்ளே புகுத்தி கொண்டே இருக்கும்போது அந்த வசனம் போய் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருதயத்தில் கிரியை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அது இன்னும் வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஆழமான காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இடுப்பில் தூக்கி வச்சு சாப்பாடை மசிச்சு என்ன பண்ணுவோம், சாப்பாடை ஊட்டி விடுவோம். 15 வயசில் என் பிள்ளையை தூக்கி வச்சு மசிச்ச உணவு ஊட்டினா என்ன இருக்கும், எப்படி இருக்கும்? என்னை பார்த்து சிரிப்பான் அவன். ஃபஸ்ட்டு அவனை தூக்கவே முடியாது என்னால். மற்றவங்க என்னை எப்படி பார்ப்பாங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு என்னை பார்ப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், சின்ன வயசில் அதை பண்ணுறேன். பெருசாகும்போது மசிக்காத உணவு கொடுக்குறேன். அதுக்கு பெருசாகும்போது நான்வெஜ்லாம் கொடுக்குறேன், இன்னும் ப்ரோட்டீன். அதுக்கு பெருசாகும்போது எல்லா காரியமும் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஏற்ற வண்ணமாக இன்னும் வளர்ந்து வரும்போது இன்னும் அவங்களுக்கு நிறைய சூப் அது இது, இன்னும் அவங்க வளர்ந்து வராங்க, அவங்க போன்ஸ்லாம் நல்லா வளரணும், நிறைய ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம், என்னென்னமோ பண்ணணும் வளர வளர வளர. ஆனால் அதே போல் சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், வசனத்தை 5 வயசில் சொல்லி கொடுத்தா மாதிரியே போகக்கூடாது. நம்ம அதிகமாய் ஆழங்கள் அதனுடைய சத்தியங்களை நம்ம அதிகமாய் சொல்லி கொடுக்கும்போது கர்த்தர் அந்த வசனத்தை கொண்டு தான் கிரியை செய்வார். வசனம் சொல்லப்பட்டிருக்குது வசனத்தை குறித்து. வசனம் என்ன பண்ணாது, வெறுமையாக திரும்பாது. இந்த வசனம் பிள்ளைகள் படிக்கும்போது ஒரு இருதயத்தில் போகும்போது சும்மா போகவே போகாது. அது ஒரு நாள் போய் உடனே நடக்காது, மேஜிக் மாதிரி. ஒரு நாள் அந்த வசனத்தை டெய்லி வாசிக்கும்பொழுது அது அவனுக்கு ரட்சிப்பாய் மாறும். அது அவனுக்குள்ளே இருக்கிறதான பாவங்களை அவனுக்கு உணர்த்தும். அதெல்லாம் வெளியே கொண்டு வரத்துக்கு உதவி செய்யும். பாவத்தை எதிர்த்து நிற்க அவனுக்கு பலன் தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், அது அதோடைய முக்கியத்துவத்தை சொல்லணும். நான் வசனத்தை மாத்திரம் சொல்கிறேன், வாசிக்கவா நான் நேரம் இல்லாதனால. சங்கீதம் 51:10-11 பார்த்தோன்னா தாவீது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறார். தாவீது ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டாரு, விபச்சாரம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு வேண்டுகோளாக ஒரு ஜெபம் பண்ணுறாரு. 10-11 வசனத்தில் எனக்கு நிலைவரமான ஆவியை தாங்க. 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செஞ்சுட்டு போனார். அதனால் அவருக்கு என்ன ஆச்சு, பாவத்தில் விழுந்துட்டார். அதனால தான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறாரு, என் கூட எப்போவுமே இருக்கிற மாதிரி ஒரு ஆவியை தாங்கலை, நான் பாவம் செய்யாமல் இருப்பேனே, நான் தப்பு செய்யாமல் இருப்பேனே, அது எனக்கு உணர்த்துமே அப்படின்ற ஒரு ஜப விண்ணப்பத்தை வைக்கிறார். இன்றைக்கி நம்ம ஜப விண்ணப்பமே வைக்க வேண்டாம். ஏன்னா எப்போது நம்மோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை உணர்த்தி நம்ம என்ன செய்யணும்னு தெரியல, வலதுபுறம் இடதுபுறம் சாயும்பொழுது வழி இதுவே என்று சொல்லி வழி நடத்துகிற ஆவியானவரை நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்படிப்பட்ட ஆவியானவரை பிள்ளைகளுக்குள்ளே சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசில் திருத்துவ தேவனை சொல்லி கொடுக்கலாம். இந்த திருத்துவ தேவனில் ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கலாம். வளர்ந்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் குணாதிசயங்கள், பரிசுத்த ஆவியானவர் எப்படிலாம் செஞ்சார் பைபிளில், பரிசுத்த ஆவியானவர் மனுஷனுக்குள்ளே வரும்போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற ஒவ்வொரு இதெல்லாம் உட்காந்து பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே நாளில் உட்காந்து பாடம்லாம் எடுத்து அவன் ஓடி போயிடுவான். ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க நம்ம கூட பேசும்போது சின்ன சின்ன காரியத்தை பேசும்போது அப்பப்போவே விதைச்சிடணும். ஒரு காரியங்களை விதைக்கணும்னா என்கிட்ட விதை இருக்கணும் முதலாவது. ஆமேன். எனக்குள்ளாரையும் இருக்கணும், என்கிட்டையும் இருக்கணும். அப்போது நம்ம விதைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாய் போய் கிரியை செய்து அது அவனை மாற்றுகிறதா இருக்கிறது. எனது பாரம் என்னவா இருக்கணும், தேவ பக்தி உள்ள சந்ததியாய் என் பிள்ளையை வளர்க்கணுன்றது தான் என்னுடைய பாரமாக இருக்கணும். மற்ற காரியங்கள்லாம் என்னுடைய பொறுப்புகள், என்னுடைய கடமைகள், அதை நான் கரெக்டாக செய்யணும். ஆனால் என்னுடைய பாரம் எதுவாக இருக்கணும்னா என் பிள்ளை தேவ பக்தி உள்ள சந்ததியாக நான் வளர்க்கணும். ஏன்னா அதுக்காகத்தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாரே. பிள்ளைகளை எனக்கு கொடுத்ததான நோக்கமே மெயின் ரீசன், பல ரீசன் இருக்கலாம், மெயின் ரீசன் அதுதான். அதை நான் என்ன பண்ணணும், நிறைவேற்றி முடிக்கணும். சரிங்க, இதெல்லாம் நான் செஞ்சுட்டே வரேன், என் பிள்ளைக்கு எல்லாமே பண்ணுறேன், பரிசுத்த ஆவியானவரை சொல்கிறேன், வேத வசனத்தை சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். இப்படி இருக்கும்போது அவன் எப்போ தான் ரட்சிக்கப்படும், அவனுக்குள்ளே இருக்கிற காரியம்லாம் எப்போ போகும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு பதிலே கிடையாது. எப்போ போவோன்னா அதுக்குன்னு ஒரு நேரம் எடுக்கும். இன்றைக்கி நான் ஒரு விதையை போட்டு நாளைக்கே நான் ஒரு கொய்யா பழம் சாப்பிட முடியுங்களா? முடியவே முடியாது. அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஆனால் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்குள்ள வேத வசனத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் வரும். அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த வேத வசனம் ரட்சிப்பாய் மாறும், அவர்களை உணர்த்தும், அவர்களுக்குள்ள பாவத்தை உணர்த்தும், அவன் பாவி என்பதை உணர்த்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃபே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா என் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது.
என்னோடய வாலிப நாட்களில் பார்த்தோன்னா நான் 15 வயது வரைக்கும் சிறு வயதுலேருந்தே நான் கிறிஸ்தவ பிள்ளையாக இருந்தாலும் என்னோடய 15வது வயதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா நான் பாரம்பரிய கிறிஸ்தவளாக இருந்தேன். 15 வயதில் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய 16 வயதில் நான் +1 படிக்கும்பொழுது ஒரு ஹாஸ்டலில் இருந்து படித்தேன். அப்படி படிக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி படித்ததான ஒரு ஹாஸ்டல் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னா வந்து அவங்க சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நமக்காக நம்முடைய பாவத்துக்காகத்தான் அவர் அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், இவ்வளோ பாடுபட்டார். இதெல்லாம் நான் பலமுறை கேட்ட காரியம்தான், பலமுறை கேட்ட காரியம், வாசித்த காரியம் எல்லாம் உண்டு. ஆனால் அந்த நாளில் அந்த சகோதரி சொல்லும்போது அவங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். ஏன் அழுகுறேன்னு தெரில, ஆனால் எனக்குள்ளே ஒன்று மட்டும் உள்ளே நடக்குது. நான் பாவி, எனக்குள்ளே நிறைய பொல்லாங்கு இருக்குது, நான் பொல்லாங்கானவ, நான் பாவியானவ அப்படின்றத நான் அதிகமாக உணர்ந்து கொண்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் வேத வசனத்தை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தேன். எப்போயுமே பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எப்படி இருப்போம், பயங்கர ஃபயராக இருப்போம். வசனம், ஆண்டவரோட காரியங்கள் ரொம்ப அதிகமாக நம்மளை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நான் இருந்தேன். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேத வசனங்கள் தான் என்னை மாற்றினது. அதுக்கு முன்னாடி எனக்குள்ளே இருந்ததான துர்க்குணம், எனக்குள்ளே இருந்ததான மதீனமான காரியம், எனக்குள்ளே இருந்ததான பாவமான காரியத்தை ஆண்டவர் என்னை உணர்த்தினார் இந்த வேத வசனங்களை நான் வாசிக்கும்பொழுது தான். மனுஷங்க மற்றவங்களாம் நமக்கு அட்வைஸ் பண்ணலாம், அதெல்லாம் எனக்குள்ளே கிரியை செய்யலாம், வேலை நடக்கும், நடக்காமல் இருக்காது. ஆனால் இந்த வசனம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த வசனம் மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற மதீனத்தை, பாவத்தை, துர்க்குணத்தை எடுத்து போகணுன்னா இந்த வசனத்தை அதிகமாய் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே புகுத்தணும், சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதுக்காக உட்காந்து ஒரு கிளாஸ் போட்டு டீச் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கிச்சனில் நம்மக்கிட்ட பிள்ளைங்க வந்து ஏதாவது பேசுவாங்க, பேசாமல் இருக்க மாட்டாங்க. அதை பேசும்போதே ஒரு காரியத்தை நம்ம அப்பப்போ அந்த பாரம் நமக்குள்ளே இருந்தாலே அப்பப்போ நம்ம பேசுவோம். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார் எதை சொல்லணும், எந்த நேரத்தில் எதை பேசணும். பரிசுத்த ஆவியானவரையும் வேத வசனத்தையும் அதிகமாய் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே புகுத்தும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த பாரமான காரியம், தேவ பக்தி உள்ள சந்ததியை பிள்ளைகள் அப்படியாய் வளர அது உதவியாக இருக்கும். இது யாருடைய கடமை இப்படி செய்யணுன்றது? அப்பாவா, அம்மாவா, சண்டே கிளாஸ் டீச்சரா, பாஸ்டரா, யாருடைய கடமை? எல்லாரும் உதவி செய்வாங்க, பெற்றோர்களுடைய கடமை தான் இது. தாய் தகப்பனுக்கு தான் என்ன பண்ணார், பிள்ளைய கொடுத்துருக்கிறார். சரிங்களா? பாட்டி தாத்தாக்கு பேரம்பேத்திகளை கொடுத்துருக்கலாம், ஆனால் எனக்கு பிள்ளையை கொடுத்துருக்குறார். இது என்னுடைய கடமை, எனக்கும் என் கணவனால் மேலே விழுந்த கடமை தான். மற்றவங்களாம் உதவி செய்வாங்க, மற்றவங்களாம் உதவி செய்கிறவங்க தான், ஆனால் என் மீது விழுந்த கடமை, என்னுடைய கடமை. என் பிள்ளை என்ன பண்ணணும், தேவ பக்தியுள்ள சந்ததியாக நான் வளர்க்குறதுக்கு மற்றவங்களுடைய உதவி என்ன பண்ணலாம், நான் நாடிக்கொள்ளலாம். அப்போது என்னுடைய காரியத்தில், என்னுடைய சிந்தனையில் என்ன இருக்கணுன்றதை பார்த்தோம். சிந்தனையில் என்ன இருக்கணும், பிள்ளைங்க யாருன்றது இருக்கணும், பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்கணும், பிள்ளைங்களை ஆண்டவர் எனக்கு எதுக்கு கொடுத்தாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இது சிந்தனையில் இருக்கணும். என்னோட இருதயத்தில் என்ன இருக்கணும், பாரம் இருக்கணும். என்ன பாரம்? நல்லா சம்பாதிக்கிறதான வேலை எங்கே, அதை கண்டுபிடிக்கிறதா? நல்லா சூப்பர் காலேஜ் எது, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்காக கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நான் இங்கே சொல்ல வரல, ஆனால் அது நம்மளுடைய பாரமாக இருக்கக்கூடாது, அதனோட பொறுப்பும் கடமையுமா இருக்கணும். என்னுடைய பாரம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால், தேவ பக்தி உள்ள சந்ததியாக என் பிள்ளையை நான் வளர்க்கணும். எனக்கு அப்புறம் தேவ பக்தி உள்ள சந்ததி, அதுக்காகத்தான் ஆண்டவர் கொடுத்தேன்னு சொல்கிறார், அதை நான் செய்யணும். அது என்னுடைய பாரமாக இருக்கணும். இந்த கடமையை நான் செய்யாத போது என்ன ஆகும், என்ன ஆகும்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. இதை நான் பாரமாக எடுக்காத போது பிள்ளைங்க எனக்கு பாரமாகிடுவாங்க நாளைக்கு. இன்னைக்கு நான் இந்த பாரத்தை புரிஞ்சு செயல்படலைன்னு சொன்னால் நாளைக்கு என் பிள்ளைகள் எனக்கு பாரமா முள்ளா மாறி போவாங்க. ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இந்த காரியத்தை என்ன பண்ணணும், செய்கிறது அவசியம். அது மட்டும் இல்லை, இந்த கடமையை நான் செய்யாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஆண்டவர் கணக்கு கேட்கிறவராக இருப்பார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டாம். அதில் என்ன, ஏலி என்ன பண்ணுறாரு, கேட்கிறார். அதை மட்டும் வாசிக்கலாமே ஒரு வசனம். சாபத்தை அவங்களோட பிள்ளைங்க வர பண்ணுறாங்கன்றத ஏலி அறிந்திருந்தும் அவங்கள அடக்கவே இல்லை. அடக்காமற் போனதுனால என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு பயம் வரணும். என் பிள்ளைங்களை நான் வளர்க்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், கணக்கு கேட்பார். ஆண்டவர் ஏங்க கணக்கு கேட்பார், ஆண்டவர் தான் கணக்கு கேட்பார். ஏன்னா அவர் தானே கொடுத்துருக்குறாரு, நான் சம்பாதிச்சது இல்லையே. வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சண்டை நடக்கும்போது முக்கியமான ப்ரெஷியஸான பொருள் கூட என்ன பண்ணும், பயங்கரமான கோவம் வரும்போது போட்டு உடச்சிடுவாங்க. வந்து என்னங்க இதை உடச்சிட்டிங்க, நான் சம்பாதிச்சா நான் உடச்சேன், என்ன இப்போது? அநேக வீடுகள் என்ன பண்ணுறோம், நான் சம்பாதிச்சா நான் உடைச்சேன்,
அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் என் பிள்ளைங்கள்கிட்ட அப்படி சொல்ல முடியாது, என் பிள்ளைங்களோட விஷயத்தில். ஏன்னா இது ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், தேவ பக்தியுள்ள சந்ததியாக வளர்க்கும்படியாகத்தான் மெயினாக கொடுத்துருக்கிறார். அதை நான் செய்யலைன்னா ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், கணக்கு கேட்கிறவராக இருப்பார். என்னுடைய சிந்தனையில் என்ன இருக்கணும், என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கணும், என்னுடைய செயல்களில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய செயல்கள் எல்லாமே பிள்ளைகள் மீது அன்புள்ளதாக இருக்கணும். என்னுடைய செயல்கள் எல்லாமே அன்பின் அடிப்படையில் தான் இருக்கணும், கோபத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவாங்க, பிள்ளைங்களை நம்ம கோபத்தில் அடிக்கக்கூட செய்வோம், அது கோபத்தினால மட்டும் இருக்கக்கூடாது. நாளைக்கு என் பிள்ளை இந்த தவறில் வளரக்கூடாது என்பதற்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த அன்பு நிமித்தம் நம்ம என்ன பண்ணலாம், தண்டிக்கலாம், கண்டிக்கலாம், தேவைப்படும் போது அடிக்கலாம். ஆண்டவர் என்ன பண்ணுறார், பிள்ளைகளை சிட்சிக்கிறாரா இல்லைங்களா? தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறாருன்னு போட்டிருக்கு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஏன் சிட்சிக்கிறார்? அன்பு செய்கிறதுனால தான் சிட்சிக்கிறார். சிட்சிக்கலன்னா அங்கே என்ன இல்லை, அன்பே இல்லை. அப்போது நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணணும், அன்போடு நம்ம சிட்சிக்கணும், அன்போடு கண்டிப்பு இருக்கணும். அன்பின் அடிப்படையில் தான் எல்லா காரியங்களும் இருக்க வேண்டும். அன்பின் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் 2 காரியம் சொல்கிறேன். நம்முடைய அன்பின் செயல்பாடுகள் கொடுக்கணும். என்ன கொடுக்கும், நம்ம சொல்லவே வேணாம். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படிலாம் கொடுப்போம், அவங்க கேட்டதும் கொடுப்போம், கேட்காததும் கொடுப்போம். சில நேரத்தில் அவன் கெட்டு போகிற காரியத்தை என்ன பண்ணுவோம், அவன் கையிலே கொடுத்துருவோம். கொஞ்ச நேரம் அவன் சாப்பிட்ணுன்றதுக்காக ஃபோனை கொடுத்தது, பிறகு நாட்கள் என்ன ஆச்சு, ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, கண்டிப்பாக வேணும் அப்படின்ற சூழ்நிலையில் போயிடும். கொஞ்ச நேரம் அவங்க சாப்பிட்ணுன்னு தான் கொடுத்துருப்போம், ஆனால் அந்த சின்னதாக தப்பாக யோசிச்சதுனால நம்ம என்ன ஆகிடும், பின்னாடி அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக என்ன பண்ணோம், கொடுக்குற காரியத்தில் தேவையானதை நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். கொடுப்பது மட்டும்தான் அன்பா? பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுக்குறோம், படிப்பு கொடுக்குறோம், தேவையானது எல்லாமே கொடுக்குறோம், கொடுப்பது மட்டும்தான் அன்பா? இல்லை, சகிப்பதும் அன்பு தான். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க, நமக்கு நிறைய தொல்லைகள் கொடுப்பாங்க. ஏன் தொல்லை கொடுக்குறாங்க, அவங்களுக்குள்ள துர்க்குணம், பாவம், மதியம் எல்லாமே இருக்குது, அதில் தான் பிறந்து வராங்க. தாவீது சொல்கிறார், துர்க்குணத்தில் என்னை பெற்றெடுத்தாங்க எங்கள் அம்மா, பாவத்தில் பெற்றெடுத்தாங்க. அதில் பெற்றெடுக்கும் போது சூப்பராக இருப்பாங்களா? இல்லை, அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்கும், அதை வெளியே கொண்டு வரது தான் என் வேலையே. அப்போ அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஒரே நாளில் எல்லாம் அப்படி மேஜிக் மாதிரி மாறாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்றணும். வேத வசனம் பரிசுத்தாவின் அவங்களுக்குள்ளே போய் கிரியேட் செய்யும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வரும். ரட்சிப்புன்ற ஒரு காரியம் வரும்போது ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா சகிக்கணும், பிள்ளைகளை சகிக்கணும், நிறைய காரியத்தில் சகிக்கணும். நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க ரொம்ப பெருசாகிட்டு, சின்ன வயசில் நம்மளை திட்டினா கூட தெரியாது, கொஞ்சம் வாலிப வயசாகும்போது நம்மளை ஏதாவது திட்டாங்கன்னா நம்மளோட இருதயம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப உடஞ்சிரும். ஏன்னா நம்ம உயிரை விட்டு எல்லா காரியம் செஞ்சுருப்போம், அவங்க டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரியம் பண்ணி நம்ம மனசையே உடச்சிருவாங்க. அது மாதிரி காரியம் என் வாழ்க்கையில் சில நேரத்தில் நடக்கும்போது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்போ நான் காலையிலேருந்து யோசிச்சுட்டே இருப்பேன், பிள்ளைகிட்ட பேசாமலே இருப்பேன். இது பண்ணியிருக்கக்கூடாது, இது அவங்க பண்ணியிருக்கக்கூடாது, இது இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நம்ம அந்தளவுக்கு நடந்துக்கலையே, அதை மனசுக்குள்ளே குழப்பம் ஓடிட்டே இருக்கும். அன்றைக்கி நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு நேரத்தில் எனக்கு பேசின காரியம், நீ போய் மன்னிப்பு கேளுன்னு. தப்பு செஞ்சது அவங்க தான், பிள்ளைங்க தான். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே செஞ்ச காரியம் என்னென்னா, நீ போய் மன்னிப்பு கேளு. ஏன்னா நீ அவளுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காமி. தப்பு அவங்க மேலே செஞ்சிருந்தாலும் நான் அடிச்சிட்டேன் அதிகமாக அந்த காரியத்துக்காக, அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ரியாக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ மன்னிப்பு கேளுனாங்க. அப்போ என்ன பண்ணேன், தூங்கும்போது ஒரு முத்தம் கொடுத்து, சாரிம்மா நான் கோவத்தில் இப்படி அடிச்சிருக்கக்கூடாது. அப்போ அவங்க சொன்னாங்க, நானும் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி. இது எப்போ நடந்தது, அவங்க எப்போ சாரி கேட்டாங்க, நான் கேட்கும்போது தான், நான் அதை முன்மாதிரியாக வாழ்ந்து காமிக்கும் போது தான். நான் என் பிள்ளைங்களுக்கு நான் இறங்கி, என்ன நீ என் பிள்ளை தானே, உன்கிட்ட நான் ஏன் சாரி, நான் காமிக்கணும். தப்பு ஓ மேலேயோ என் மேலே யார் மேலே வந்துட்டு போட்டோம். ஆனால் அங்கே குடும்பத்தில் ஒரு குழப்பம் வந்துருச்சு, ஒரு கேப் வந்துருச்சு, ஒரு அன்பு கேப் வந்துருச்சு. அது சரி செய்கிற இடத்துல ஒரு பெற்றோராகிய நான் இருக்கிறேன், நான் தான் செய்து காண்பிக்க வேண்டும். நான் என்ன பண்ணேன், மன்னிப்பு கேட்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களும் மன்னிச்சிருங்கம்மா, நானும் அதை செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க கண்ணு கலங்கிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லி கொடுக்குறவராக இருக்கிறார். கர்த்தரும் நமக்கு இது தானங்க செய்கிறாரு, சகிக்கிறாரா இல்லைங்களா? நம்ம செய்த எல்லா அட்டகாசத்துக்கும் ஆண்டவர் விட்டுட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, மன்னிக்கிறாரு, திரும்ப சேர்க்குறாரு, திரும்ப மன்னிப்பு கேட்குறோம். சில காரியத்துக்கு தொடர்ந்து கேட்குறோமா இல்லைங்களா? ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறாரு, மனம் இறங்குகிறார். அதுபோல் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், பொறுமையோடு காத்திருக்கணும். ரட்சிப்பு அவங்களுக்குள்ள வர வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்கணும். தேவ பக்தியுள்ள சந்ததியாய் அவர்கள் மாறும் வரை அவர்களோடு நம்ம என்ன பண்ணணும், சகிக்கணும். கொடுப்பது மாத்திரமல்ல, சகிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னும் ஒரு சில காரியங்களை மாத்திரம் பார்த்து நம்ம முடிக்கலாம். இது
பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டியது, நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது, நம்முடைய செயலில் இருக்க வேண்டியது. இப்போ பிள்ளைகள் பெற்றோரை புரிந்து கொள்ள என்ன பண்ணணும்? ஸ்லைடில் போனுங்க அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸு. இந்த பிள்ளைங்க இதை படிக்கிறீங்களா? எல்லாரும் சேர்ந்து பிள்ளைங்க மட்டும் பாசம் வாசிங்க. பாசம், உதவி, தியாகம், தேவைகள், அக்கறை, கரிசனை. இதெல்லாம் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் நம்மளாக இருக்கலாம். அவருக்கு இதெல்லாம் செஞ்சாரா? தேவன் இருந்தாரா? பாசமாக இருந்தாரா? தேவன் அவருடைய பிள்ளைங்களுக்கு இருந்தார். உதவி செய்தாரா? செய்தார். தியாகம் செய்கிறார். தேவைகளை சந்திக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு. அக்கறையாக இருக்கிறார், கரிசனையாக இருக்கிறார். அடுத்த ஸ்லைட் போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது வாசிக்கலாம். திட்டுவது எல்லாம் வாசிக்கலாமா? பிள்ளைங்க மட்டும். திட்டுவது, தண்டனை, கோபம், கட்டளை, கண்டிப்பது, எச்சரிப்பது. இதை என்ன பண்ணுறாரு தேவன்? தம்முடைய பிள்ளைகளுக்கு இதை செய்கிறாரா? பிள்ளைங்க யாராவது சொல்லுங்களேன், ஒருத்தர் சொல்லுங்களேன் பதில். திட்டுவது, கண்டிப்பது, கோபப்படுவது. ஆண்டவர் கோபப்பட்டாரா இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே? பயங்கரமாக கோபப்பட்டார்ல. அப்புறம் கட்டளை கொடுத்தாரா? கொடுத்தார். கண்டித்தாரா? கண்டித்தார். எச்சரிப்பு கொடுத்தாரா? எச்சரித்தார். எல்லாமே செய்தார். இது எல்லாமே தேவன் செய்திருக்கிறார். இதையும் செய்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு சாஃப்டான பார்ட்டு. உதவி, தியாகம், தேவைகள் இதெல்லாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டான பார்ட்டு. திட்டுவது, தண்டனை, கோபம், கட்டளை, கண்டிப்பது, எச்சரிப்பது. இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டு, ரொம்ப கஷ்டமான பகுதி. இப்போ ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு? இஸ்ரவேல் அவருடைய பிள்ளைகளுக்கு இது எல்லாமே செய்கிறாரு. இதையும் செஞ்சிருக்கிறாரு, இதையும் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் எதின் அடிப்படையில் செய்கிறாருன்னா அவருக்கு அன்பு இருக்கிறதுனால தான். அவருடைய பிள்ளைகள் மீது அன்பு இருக்கிறதுனால தான் இதையும் செய்கிறாரு, இதையும் செய்கிறாரு. அப்போது இந்த ரெண்டுத்தையும் பெற்றோர்கள் உங்களுக்கு செய்கிறாங்களா? பிள்ளைங்க சொல்லுங்க. இது பிள்ளைங்களுக்காக பேசுகிறேன். பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? நம்ம பாசம் காமிக்கும் போது சந்தோஷப்படுறோம், உதவி செய்யும் போது சந்தோஷப்படுறோம், தேவைகள், அக்கறை, கரிசனை கொஞ்சம் கொஞ்சம் பேசும்போதெல்லாம் சந்தோஷப்படுவோம். ஆனால் ஒரு திட்டினோன்னா என்ன ஆகிடும்? முகம் சுருங்கிடும். ஒரு கண்டிப்பு வரும்போது நமக்கு என்னது? எப்பவுமே என்னை மட்டும்தான் திட்டுறீங்க, என் தம்பியை விட்டுடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? திட்டும் போது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இது எல்லாமே என்னென்னா அன்பின் காரியங்கள் தான். அப்போது பெற்றோர்கள் இதெல்லாம் உங்களுக்கு செய்யும்பொழுது, இந்த பாசம் இந்த லைன் செய்யும்போது மட்டும்தான் அன்பாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கிற திட்டுறது, தண்டனைலாம் செய்யும்போது அப்பா அம்மா என்கிட்ட அன்பாவே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. எல்லாமே அன்பின் காரியங்கள் தான். இது எல்லாமே தேவன் செய்தார் தம்முடைய பிள்ளைகளுக்கு. பெற்றோர்கள் பிள்ளைகளாகிய உங்களுக்கு இப்படிப்பட்டதை செய்யும்போது அவருடைய அன்பை நீங்கள் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட அன்பாவே இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. திட்டுறதுனால அன்பு இல்லைன்னு இல்லை, திட்டுறதுனால தான் அன்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். வசனம் அப்படி தானே சொல்கிறது. அன்பாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சிரிச்சிக்கிறார் சொல்லி. அப்போது அன்பை புரிந்து கொள்ளணும். இரண்டாவது வாசிக்கலாம், எபேசியர் 6:1-2. முதலாவது அன்பை புரிந்து கொள்ளணும். உங்களுடைய பெற்றோருடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவங்களுடைய தியாகத்தை, அவங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் அவங்களால முடியாத காரியத்தை கூட கஷ்டப்பட்டு பிள்ளைகளாகி உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. முடிஞ்ச காரியம், முடியாத காரியம் எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்காக செய்கிறாங்க. ஏன்? அன்பு இருக்கிறதுனால தான் செய்கிறாங்க. என் பிள்ளை என்னை விட அதிகமாக நல்லா வரணும் அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க? நிறைய காரியம் செய்கிறாங்க. அதை அன்பை புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது கனம் பண்ண புரிந்து கொள்ளணும், கீழ்ப்படிய புரிந்து கொள்ளணும். பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கனம் பண்ணவும் கீழ்ப்படியும் புரிந்து கொள்ளணும். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறேன் பிள்ளைகளை பார்த்து. என் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல காரியம் நடக்கணும், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கணும், நான் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு விரும்புகிற பிள்ளைங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் நல்ல காரியம் நிறைய நடக்கணும். சூப்பர், கண்டிப்பாக நடக்கும்ப்பா, நீ தான் ஃபஸ்ட்டு கை தூக்கியிருக்கிற. வெரி குட், சூப்பர். மீதி பேருக்கெல்லாம் நல்லதே நடக்க வேணாம். ஓகே, மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. நமக்கு நல்லா நினைப்போம், எனக்கு நிறைய நல்ல காரியம்லாம் நடக்கணும் என் வாழ்க்கையில், நான் ரொம்ப நாள் இந்த உலகத்தில் வாழணும். ரொம்ப வயசானவங்க கூட என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு சில பேர் விரும்புவாங்க இல்லையா? அப்போது ரொம்ப ரொம்ப நாள் வாழறதுக்கும் நன்மையான காரியம் நடக்கிறதுக்கும் அங்கே என்ன கட்டளை போடப்பட்டிருக்குது? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் பொழுது நன்மை வரும், நமக்கு ஆயுசு நாட்கள்
பெருகும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. நிறைய நேரத்தில் நம்ம ஏன் கனம் பண்ணாமல் விடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான். இதை நான் யோசித்தது. ஏன் கனம் பண்ணாமல் விடுறோன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெருசாகிட்டே வரும்போது ரொம்ப ஃபீபிளாக இருந்தவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே வருவாங்க. பிள்ளைங்க வளர்ந்து ஸ்ட்ராங்காக ஆவாங்க, அப்பா அம்மா ஸ்ட்ரென்த்துக்கு வீக் ஆகினே வருவாங்க. அவங்களுடைய இன்டலெக்சுவல் ஞானம் வளர்ந்துட்டே வரும். நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வளர்ந்துட்டே வரும்போது அவங்க பியூட்டியாக ஆவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சதையெல்லாம் அப்படியே சுருங்கி போய் நம்ம வயசானவங்களாம் மாறிக்கிட்டே வருவோம். அப்புறம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருப்பாங்க, இந்த காலகட்டத்துக்கான காரியம் அப்டேட்டடாக இருப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பேக் டேட்டடாக இருக்கும், டவுன் டேட்டடாக இருப்போம் இல்லையா. இது எப்படின்னு தெரிலடா, இந்த ஃபோனில் கொஞ்சம் பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். அந்த பையனுக்கு என்ன ஆகிடும், எங்கள் அப்பா அம்மாவை என்கிட்ட தான் கேட்குறாங்க, என்ன தான் எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன ஆகிடும்னா, நம்ம கேட்க நம்ம நிறைய காரியங்களை செய்ய பிள்ளைகள் மேலே போயிட்டே இருப்பாங்க, ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்பாங்க, நம்ம கீழே வந்துட்டே இருப்போம் எல்லா காரியத்துலேயும். அப்போ அவன் மேலே இருக்கிறான், நம்ம கீழே இருப்போம். அப்போ அவன் நான் மேலே இருக்கிறேன், நீங்கள் கீழே இருக்கிறீங்க எல்லா காரியத்துலேயும், நான் எப்படி உங்களுக்கு கனம் பண்ணுறது. எல்லாரும் இல்லை, சில பேர் ஏன் கனம் பண்ணாமல் போகிறாங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியல, உங்களுக்கு இந்த காரியமே தெரியல, உங்களுக்கு இது கூட தெரியல, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த நினைப்பு வர்றதுனால தான் கனம் பண்ணாமல் விட்டுறோம். எனக்கு அருமையான பிள்ளைகளே, என்ன தான் நமக்கு எல்லாமே வந்தாலும் எல்லாமே அந்த பெற்றோர் தான் நமக்கு செய்திருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், கனம் பண்ணுகிறதுல நிச்சயமாக நம்ம அது செய்யணும். 10 கட்டளையில் ஒரு கட்டளை என்ன இருக்குது, பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். அதை நாம் செய்யலாம். பிள்ளைகளை நம்ம புரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கணும்னா, பிள்ளைங்க யார், எப்படிப்பட்டவங்க, ஏன் கொடுத்தாருன்னு இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் பாரம் இருக்கணும். நம்முடைய செயல் எல்லாமே அன்பானதாக இருக்கணும். பிள்ளைங்க எப்படி புரிந்து கொள்ளலாம், பெற்றோருடைய அன்பை புரிந்து கொள்ளணும், அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை கனம் பண்ண வேண்டும் என்பதை நாம் புரிந்துக்கணும். இப்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இங்கே நிற்கும்படியான தேவன் தந்ததான இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்டதான இந்த தலைப்பிலே திரும்பவுமாக வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க நாம் முயற்சி செய்வோம். இந்த சப்ஜெக்டை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய மாதிரிகளை நான் கற்றுக்கொண்டதே இங்கேருந்து தான். ஸோ என்னுடைய மாதிரிகளுக்கு முன்பதாக நின்று கொண்டு நான் பேசுவது என்பது கொஞ்சம் ஈஸியானதில்லை, கொஞ்சம் கஷ்டமானது. இந்த நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம், இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான் நமக்கு இருக்குது. இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்க போகிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல திருமணத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். திருமணம் என்பதை நம்ம புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் கணவன் மனைவி அந்த உறவுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே நம்ம ஒரு வேதத்திலேருந்து ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். மத்தேயு 10 6லேருந்து 9. இல்லை, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேருந்து.
போதும். இந்த வசனங்கள் நமக்கு பரிச்சயமாக தெரிந்ததான வசனங்கள். இந்த திருமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். திருமணம் என்பது ஆண்டவருடைய சிந்தையிலிருந்து ஏற்பட்டது. இந்த திருமண உறவு என்பது மனிதனாலே யோசிக்க முடியாத ஒரு காரியம். ஆண்டவருடைய சிந்தையில் ஏற்படுத்தப்பட்டது. ஆண்டவர் இந்த திருமணத்தை நடத்தினார். முதலாக ஆண்டவர் இந்த திருமணத்தை ஏற்படுத்தினார். அவரே முன்னின்று நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இதில் முதலாவதாக திருமணத்திலே தேவனுடைய திட்டம் என்னவென்றால் வாசித்தோம் நாம். அவர்களை எப்படி உண்டாக்கினார் என்றால் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக 6ஆம் வசனத்திலே, ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அப்படி என்றால் வேறுபாடுகளோடு ஆண்டவர் உண்டாக்கினார். ஆண் பெண் வேறுபாடுகளோடு உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண் சரீர ரீதியாக வேறுபாடு உள்ளவர்களாக இருக்கிறோம். சரீரம், ஆண்களுடைய சரீரம் பெண்களுடைய சரீரம் வேறுபாடு இருக்கிறது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய உள் உறுப்புகளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய சரீரத்திலே சுரப்பிகள் இருக்கிறது, அநேக சுரப்பிகள். இந்த சுரப்பிகளிலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது சரீர பிரகாரமான வித்தியாசங்கள். அது மட்டுமல்லாமல் உணர்வு ரீதியாக, எமோஷ்னலி உணர்வு ரீதியாக ஆண் பெண் வித்தியாசம் உள்ளவர்கள். அதையும் நம்ம நன்காக அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவளுடைய சிந்தனா சக்தி, இன்டலெக்சுவல், அவளுடைய சிந்திக்கிறதான காரியம், ஆண் ஒரே காரியத்தை வேற மாதிரி சிந்திக்கிறார், பெண் ஒரே காரியத்தை வேற மாதிரி சிந்திக்கிறார்கள். ஸோ வேறுபாடு சரீர ரீதியாக, உணர்வு ரீதியாக, சிந்தனை ரீதியாக ஆண்டவர் வேறுபாடுகளோடு உண்டாக்கினார். ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அதுதான் தேவனுடைய திட்டம். அவர் ஒரே மாதிரி ஆண்டவர் உண்டாக்கவில்லை, ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த திருமணத்தை நாம் புரிந்து கொண்டால் மாத்திரம்தான் கணவன் மனைவியே அந்த ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது, நாம் வேறுபாடு உள்ளவர்கள், எல்லா பிராந்தியங்களிலும் வேறுபாடு உள்ளவர்கள். இது ஆண்டவருடைய திட்டம். அடுத்தபடியாக அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். இது ஆண்டவருடைய ஒரு தேவ நோக்கம், ஆண்டவருடைய நோக்கம். இந்த வேறுபாடுகளோடு மனிதனை உண்டாக்கினார். அதிலே ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். என்ன நோக்கம் என்றால், அவர்கள் தகப்பனையும் தாயும் விட்டு, ஆதாம் ஏவாளுக்கு தகப்பன் தாய் அல்ல, அது நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தகப்பனையும் தாயும் விட்டு இசைந்திருக்க வேண்டும். இசைவு, கிளீவ், ஜாயிண்ட், இசைந்து இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால், திருமணத்திலே கணவன் மனைவி இசைந்திருக்கணும். இப்போதான் சொன்னீங்க வேறுபாடாக இருக்கிறீங்க. இந்த 2 வேறுபாடை எடுத்து ஒன்றா எப்படிங்க இசைக்கிறது? அப்படி இசையும் போது தான் பிரச்சனையே உருவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் என்னவென்றால், இந்த வேறுபாடுகளோடு இணைந்திருக்க வேண்டும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேறுபாடுகளோடு இணைவது ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம். மூன்றாவதாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்னவென்றால், அடுத்த வசனத்தில், தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். இந்த வேறுபாடுகள் ஒன்றாக
இசைந்து போக வேண்டும். பல நேரத்தில் இந்த இசையாததுனால என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெண்டு என்ன பண்ணுது, மோதுது. மோதுற நேரத்தில் என்ன ஆகிடுது, சில சிராய்ப்புகள், உராய்வு இந்த மாதிரிலாம் ஏற்படுது. சில நேரத்தில் சரி நல்லா சேரலாம் இணையலான்னு சொல்லிட்டு இசைகிறாங்க, அங்கே என்ன ஆகுது அப்படின்னா விரிசல்கள், ஃப்ராக்சரே உண்டாயிடுது. சில நேரத்தில் மல்டிபிள் ஃப்ராக்சர், அதை காயம் கட்டவே முடியல, இணைக்கவே முடியல, அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இதை எப்படி ஆண்டவருடைய திட்டம் இசைந்து இருப்பது, இசைந்து இருப்பது. அப்படி என்றால் இந்த இசைவு வர வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இசைவு, வேறுபாடு உள்ளவர்கள் தான், ஆனால் அந்த வேறுபாடு உள்ளவர்கள் இசைய வேண்டும், இணைந்து காணப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் சில காரியங்களை சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் யார், என்னுடைய கணவன் யார், என்னுடைய மனைவி யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளும்போது சில காரியங்களை புரிந்து கொள்வதற்கு அது நமக்கு வசதியாக இருக்கும். சில காரியங்களை நம்ம எந்தெந்த காரியத்தை புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும். ஸ்லைடு போடுறீங்களாப்பா? கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி, இந்தந்த பகுதிகளை நம்ம தெரிந்து கொண்டால் புரிதல் கொஞ்சம் இலகுவாக இருக்கும். முதலாவதாக அவர்களுடைய சரீரத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய துணை, வாழ்க்கை துணையினுடைய சரீரம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கணவனாருக்கு அவங்க சரீரம், அவங்க என்ன பலவீனம் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு முறை ஒரு மனைவி அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்க. வெளியில் வந்து டாக்டர் வந்து அந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறதுக்காக சில கேள்வி கேட்குறார். உங்கள் மனைவிக்கு இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு வந்து தெரியல, எல்லாம் அவங்களுக்கு தாங்க தெரியும், அவங்களுக்கு தான் தெரியுன்றாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை துணையின் சரீரத்தை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதை நம்ம அறியும் போது புரிதல் கொஞ்சம் உருவாகும். என்னுடைய வாழ்க்கை துணைக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தலைவலி இருக்கா, கால்வலி இருக்கா, அவங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்கா, அவங்க வெயிட்டு, ஆப்ரேஷனால் அவங்களால வெயிட் தூக்க முடியாது, 5 கிலோ தான் தூக்கணும், இதெல்லாம் பண்ணணும். சரீர ரீதியாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை அறியும் போது புரிதல் ஏற்படுவதற்கு புரிதல் கொஞ்சம் லகுவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் கணவன் மனைவிக்கு ஒவ்வொருவருக்கும் சரீர தேவைகள் உண்டு, நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அவருடைய தேவை என்ன, அவங்களுடைய சரீர தேவை என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை கணவன் மனைவி அறிந்து செயல்பட வேண்டும். அதை அறிந்திருக்கும் போது அந்த இடத்துல புரிதல் வந்து தானாக நடக்கும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம வெளிப்படுத்துவதே இல்லை. அடுத்தபடியாக இரண்டாவதாக வேலை காரியங்கள். இந்த ஸ்லைடு மட்டும் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இது இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு காரணத்தை நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. மற்றதெல்லாம் தமிழில் தான் இருக்கும். இது மட்டும் பொறுத்து கொள்ளும்படியாக அன்பாக கேட்கிறேன். இரண்டாவதாக வேலை காரியங்கள். அவர் எங்கே வேலை செய்கிறாரு, எங்கே வேலை செய்கிறாருன்னு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு நிறைய பேருக்கு இது 2 பேரும் கணவன் மனைவி உட்கார்ந்து பேசும்போது அதை அறிந்து கொள்ளும்போது அந்த புரிதல் நமக்கு உருவாகும். அவர் என்ன சம்பாதிக்கிறாருன்னு தெரியல. அடுத்தது அவங்க என்ன சேவ் பண்ணி வைக்கிறாங்க, எங்கெங்க நாங்கள் சேவ் பண்ணுறது, வாய்க்கும் வயிறுக்கும் சரியா. நீங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, ஏன் அப்படி அப்படியே ரொம்ப. ஸோ நீங்களும் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் பேசுனீங்கன்னா நான் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சேர்த்து வைக்க வேண்டியது ஒருவேளை பெருசாக நம்ம சேர்த்து வைக்க முடியலனாலும் செட்டசைடாவது பண்ணி வைக்கணும். இதை வந்து நான் ஸ்கூல் ஃபீஸுக்காக ஒதுக்கி வைக்கிறேன், இதை வந்து இந்த காரியத்துக்காக ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி
செலவுக்காவது தனித்தனியாக என்ன பண்ணணும், ஒதுக்கி வைக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிற்பாடு நம்ம சேவிங் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணாதவங்க இதையாவது என்ன பண்ணணும். இதெல்லாம் என்ன பண்ணணும், வீட்டில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் நாம் பேசும்போது, ஒருவரை ஒருவர், இப்போ வேலைக்கு அவர் எப்படி போகிறார், சில நேரத்தில் 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அவங்க தான் மனைவி எப்படி வேலைக்கு போகிறாங்கன்றது ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புருஷனுக்கு தெரியல. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் போய் பைக்கை ஸ்டாண்டில் விட்டுட்டு ட்ரெயின் பிடிச்சி அந்த ஸ்டாண்டுக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கும் அவ்வளோ தூரங்க, நான் ஓடி போய் அந்த ட்ரெயினை ஏறி அங்கேருந்து நான் இறங்கி அங்கே ஒரு பைக் வச்சுருக்கேன், அதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். இவ்வளோ காரியத்தையும் சொல்கிறாரு. கணவன் வந்து இதை கேட்டுகிட்டே இருக்கார். இப்படி தான் போகிறீங்களா டெய்லி அப்படின்றார். ஸோ 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஒருவரை ஒருவர், அவங்க வேலை என்ன, அவங்க பாஸ், அவங்க இன்சார்ஜ் கிட்ட அவர் எப்படி திட்டு வாங்குறார் என்னுடைய கணவனார், அதை நம்ம என்ன பண்ணணும். இதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. ஏன் சொல்கிறதில்ல அப்படின்னா அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஏன் சொல்கிறதில்லைன்று. இப்போது நாம் நம்மை வெளிப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். ஒருவரை ஒருவர் நாம் வெளிப்படுத்த வேண்டும், ஒருவரை ஒருவர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் புரிதல் நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே உண்டாகும். அடுத்தபடியாக உணர்வு ரீதியாக என்னுடைய கணவன் என்ன எதிர்பார்க்கிறார், என்னுடைய மனைவி என்ன எதிர்பார்க்கிறார்கள், என்னுடைய கணவனுடைய சந்தோஷம் என்ன, என்னுடைய மனைவியினுடைய சந்தோஷம் என்ன. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க, அம்மா வீட்டுக்கு கூட்டின்னு போகிறது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் உண்மையாக அவங்களுடைய ஆழ் மனதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதை என்ன பண்ணணும், இவங்களும் சொல்லணும், அவங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய சந்தோஷம் என்ன, அவங்களுக்கு எதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. சில பேருக்கு சில காரியத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு முறை ஒரு மனைவி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம்னா இந்த கூழாங்கல்ல ரொம்ப ஆர்வம். எங்கே கூழாங்கல் கிடைச்சாலும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது சின்ன கூழாங்கலாக இருக்கலாம், பெரிய குளம். இது வந்து அந்த கணவனாருக்கு ரொம்ப இரிட்டேட்டிங். என்னடா கண்ட கல்லுங்களெல்லாம் தூக்கி வீட்டில் வச்சுக்கிறீங்க. ஸோ அவங்களுடைய ஆர்வம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் என்ன உண்டாகும், புரிதல். சரி, இதெல்லாம் எப்படிங்க நாங்கள் சமாளிக்கிறது, இதெல்லாம் முடியாது, அதுக்குன்னு எல்லா கல்லையும் எடுத்து வந்து வீட்டில் வச்சா நாங்கள் இருக்கிறதே வாடகை வீடு, இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த வேறுபாடுகளை நம்ம எப்படி சமாளிக்கலாம் என்பதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம அந்த வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போ ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு எது உற்சாகத்தை கொடுக்கிறது, எந்த டாபிக் எடுத்து பேசினா ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க. அவங்க காலேஜ் கதை எடுத்தாலே அவங்க ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு நம்மளுடைய வாழ்க்கை துணையினுடைய அவங்க எதில் உற்சாகமாகறாங்க அப்படின்றத பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும், அதை நாம் வெளிப்படுத்தவும் வேண்டும். அடுத்தபடியாக அவங்களுடைய துக்கமான காரியம், எதை பற்றி பேசினா அவங்க ரொம்ப துக்கமாயிடுறாங்க. அவங்க அத்தையை பற்றி பேசினாலே அவங்க எப்பவுமே துக்கமாயிடுவாங்க. இவங்களை பற்றி பேசினா, இந்த சம்பவத்தை பற்றி எடுத்தாலே அவங்க துக்கமாயிடுறாங்க. ஸோ அவங்களுடைய துக்கம் என்ன என்பதை கணவன் மனைவி ஒருவர் நாம் அறிந்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்தபடியாக சமூக ரீதியாக சில காரியங்கள், குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்து அவங்களுடைய காரியங்கள் என்ன என்பதை பிள்ளைகளை குறித்து அவங்க என்ன யோசிக்கிறாங்க. கணவன் யோசிப்பார், என் பையனை இதுதான் நான் படிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு அவர் யோசித்து வச்சுருப்பார். ஆனால் வெளியில் சொல்ல மாட்டார். அதை என்ன பண்ணும், மனைவிக்கு சொல்லணும், நம்ம பையனை இந்த மாதிரி பண்ணலான்னு யோசிக்கிறேன். அவங்க ஒன்று கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க, என் பையன் அவன் நல்லா இதெல்லாம் பண்ணுறான், அதனால் இதை படிக்க வைக்கலான்னு அவங்க ஒன்று யோசிச்சிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்,
நான் என் பிள்ளைகளை, என் குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் யோசிக்கிறேன், என்னுடைய திட்டங்கள் இது அப்படின்றத நம்ம தெரிவிக்க வேண்டும். அவர்களும் வாழ்க்கை துணையும் ஒருவரை ஒருவர் தெரிவிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். தெரிவிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அவர்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, சுற்றமும் நட்பும், இதெல்லாம் என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நட்பு எப்படி இருந்தாலும் கரெக்டாக அந்த லீவுனால ஏப்ரல் மேனாலே ஃப்ரெண்டுங்களோட ஒரு டூர் என்ன பண்ணிடுறாரு, இவர் போயிடுறாரு. எங்களை மட்டும் என்ன பண்ணிடுறாரு, விட்டுட்டு போகிறாரு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதான காரியம் என்ன, இது எல்லாத்தையும் தெரிவிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். அடுத்தபடியாக கடைசியாக ஆவிக்குரிய காரியம். அவளோட சர்ச்சில் அவர் என்னவா இருக்கிறாரு, அவருடைய சர்ச்சில் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன. பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம சபையில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காலையில் சர்ச்சுக்கு வர மாட்டார். அவர் ஒரு சின்ன வாலி பையன், ஆனால் சாயந்தரம் மட்டும் கரெக்டாக சர்ச்சுக்கு வருவான். ஒரு நாள் கேட்டேன், ஏண்டா காலையில் சர்ச்சுக்கு வர மாட்டேன், காலையில் தானே சர்ச்சு நல்லா இருக்கும். இல்லை சாயந்தரம் தான் இங்கிலீஷ் கோரஸ்லாம் பாடுறாங்க, அதனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் சாயந்தரம் வரேன்றோம். அப்போ அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழில் தான் நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள்லாம் புரியுதுன்னு ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க. அவனுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இங்கிலீஷ் கோரஸ் அவருக்கு ரொம்ப. ஸோ என்னுடைய வாழ்க்கை துணைக்கு எது எதெல்லாம் பிடிக்குது, சபை சார்ந்து ஆவிக்குரிய காரியங்கள் சார்ந்து என்ன அவர் விரும்புகிறார், அவருடைய விருப்பு என்ன வெறுப்பு என்ன என்பதை அவரும் தெரிவிக்கணும். வாழ்க்கை துணை என்ன பண்ணும், தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒருவரை ஒருவர் 2 பேரும் தெரிவிக்கணும், 2 பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் 2 பேரும் தெரிவிக்கணும், ஏன் 2 பேரும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். அந்த வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வசனத்தை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆதாமும் ஏவாளும் ஒளிவு மறைவு இல்லாது இருந்தார்கள். ஒளிவு அங்கே நிர்வாணிகளாக இருந்துன்னு போடப்பட்டிருக்கு. ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், என்னது கொஞ்சம் சொல்லுங்க. ஒளிவு, நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்க எல்லா பிராந்தியங்களிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, 5 காரியங்கள்: பாடி, லேபர், எமோஷன், சோஷியல், ஸ்பிரிச்சுவல். இதில் இருக்கிற அந்த முதல் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு வரும். நீங்கள் ஈஸியாக இதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இதை நம்ம அப்படி போட்டிருக்கோம். இந்த ப்ளஸ்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும், இந்த 5 காரியங்களும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அநேக பகுதிகள் இதில் அடங்கும். இதில் அடங்காத ஒரு பகுதியும் இருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, யோசிக்கிறாங்க இப்போ தான். சரி, இதில் அனைத்து காரியங்களும் இதில் என்ன பண்ணோம், அடங்கும். நீங்கள் நம்ம ஜெபிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது கூட இந்த 5 காரியத்தையும் நீங்கள் சொல்லி என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த 5 காரியத்தில் எங்கள் கணவன் மனைவிக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துங்க, ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஒளிவு மறைவு இல்லாதவர்களாக, இந்த 5 காரியத்திலையும் ஒளிவு மறைவு இல்லாதவர்களாக நம்ம இருக்கும்போது ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, இணைக்கப்பட. அங்கே வேதத்தில் நம்ம வாசித்தோம் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய தேவ திட்டம் என்னவென்றால், தகப்பனையும் தாயும் விட்டு இசைந்து இசைந்து அந்த இசைவு உண்டாக வேண்டும் என்றால் இந்த 5 காரியத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ஒளிவு மறைவு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி, ஆக்சுவலி இது கணவன் மனைவி மட்டும் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே இருக்கிறோம், நோ ப்ராப்ளம். அதை நீங்கள் இந்த கேள்வியை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் போய் இதை நீங்கள் செய்து பாருங்கள். இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய எல்லா பகுதியையும், அதை இப்போ நம்ம பார்த்ததான இந்த 5 பகுதியையும் வெளிப்படுத்த இடம் கொடுக்கிறேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட கேளுங்க, கணவர் மனைவி கிட்ட கேளுங்க. பதில் யார் சொல்லணும்னா, நம்ம யார்கிட்ட கேட்குறோமோ அவங்க. அதாவது நான்
மனைவி கிட்ட கேட்கணும். மனைவி என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்லுவாங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம் வீட்டில். அப்படி பண்ணும்போது இந்த கேள்வியை தான் நான் கேட்டேன். அம்மா, நீ யோசிக்கிறதான காரியம், உன் மைண்டில் வர்றது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்கிறதுக்கு நான் ஓப்பன் ஸ்பேஸாக நான் இருக்கிறேனா, ஏதாவது நான் தடையாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் என்ன நினச்சி கேட்டேன்னா, நான் ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறேன், அவங்க ஓகே ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். என்னப்பா அப்படி நான் தடையாக இருக்கிறேன்னா, உன்னுடைய ஃபீலிங்ஸ் உன்னுடைய எமோஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு நானே தடையாக இருக்கிறேன்னா, சரி எவ்வளோ % எனக்கு நீ எவ்வளோ மார்க் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க 98 மார்க் அப்படின்னாங்க. 98 மார்க்கு 2 மார்க்கு நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், எந்த பகுதியிலமா உனக்கு நான் 2% ஓப்பன் ஸ்பேஸ் எந்த காரியத்தில் கொடுக்கல அப்படின்னா ஒரு காரியத்தை சொன்னாங்க. இந்த காரியத்தை பற்றி நான் எடுத்தாலே உங்களுக்கு என்ன வந்துடுது, கோபம் வந்துடுது, அதனால் அதை பற்றியே பேசுறது இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன், அதை பற்றி ஒர்க் அவுட்லாம் பண்ணி, இனிமேல் நீ அதை பற்றி பேச வேணாம், நானே அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணிடுறேன், எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரமாக என்ன பண்ணேன், நானே அந்த சப்ஜெக்ட் என்ன பண்ணுவேன். இப்போ எனக்கு கோபமே வரலமா, நீ தாராளமாக என்ன பண்ணு. ஸோ நம்ம எது என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், அவர் தெரிவிக்க வராரு அவங்க கஷ்டத்தை, அவங்களுடைய பாரத்தை, அவங்க கடந்து போகிறதான பாதை சரீரத்தில் அதை சொல்லுவதற்கு வராங்க. நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் அந்த இடத்தை நான் கொடுக்கிறேனா? ஏன் நம்ம கொடுக்காம இருக்கிறோம்? ஏன் நம்ம கொடுக்காம இருக்கிறோம்? இது நிறைய காரியம் இருக்குது, வேணா வேகமாக நம்ம வாசிட்டு மட்டும் போயிடலாம். ஏன் நம்ம கொடுக்கணும்னா, அவர்களுக்கு விருப்பம் இல்லை, நான் பலமாக இருக்க வேண்டும். நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், நான் எப்போவுமே அப்படியே ஸ்ட்ராங் பர்சனாகவே இருக்கணும். அடுத்தது எங்கே தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல. இது மிகவும் சிக்கலான காரியம். இந்த பிரச்சனையை போய் நான் சொல்லி பிரச்சனை பெருசாக்க வேணாம். இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது, அதை நம்ம பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஓகே, இப்போது சரி, அதை இது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். வேணா பின்னாடி நீங்கள் அதை வச்சு நீங்கள் வீட்டில் போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம கணவன் மனைவிக்கு கொடுக்குறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அவளுடைய உணர்வுகளை தெரிவிக்க வேண்டும். அதுக்கு நான் ஓப்பன் ஸ்பேஸ் கொடுக்கணும். நானும் என்னுடைய உணர்வுகளை நான் கடந்து போகிறதான பாதை, என்னுடைய வலி வேதனைகளை நான் என்னுடைய கணவன் மனைவிக்குள்ள நான் என்ன பண்ணணும், வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். ஓகே, இப்போ கணவன் மனைவி புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள என்ன காரியம், ஒரே ஒரு காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம், அதை மட்டும் நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். இன்னும் நிறைய காரியம் இருக்குது, ஆனால் நேரம் நமக்கு இல்லை. அதனால் நம்ம இந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். முதல்ல கேட்கணும், அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்றதை காது கொடுத்து கேட்கணும். அடுத்தது கவனிக்கணும். என் மனைவி இன்னைக்கு எப்போவுமே டைனிங் டேபிளில் பாத்திரத்தை வந்து மெதுவாக அப்படி வைப்பாங்க, இப்போ டம்முன்னு இப்படி வைக்கிறாங்க. ஏதோ ஒன்று புரியணும், அதை கவனிக்கணும். அவங்க பேசுகிறதான காரியத்தை என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். ஓகே, நம்ம ஒருவரை ஒருவர் கவனிப்பது என்பது மிக மிக முக்கியமானது. நிறைய நேரத்தில் அவங்க காரியத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவங்க பாட்டு இவங்க வேலையை சொன்னீங்களா அப்படின்வாங்க. ஸோ எப்படி நம்ம கவனிக்க வேண்டும்? முதலாவதாக தீர்க்கமாக கவனிக்க வேண்டும். தீர்க்கம்னா தீர முழுசாக ஃபுல்லாக என்ன பண்ண, கவனத்தை செலுத்தி பாதி சொல்ல வரும்போதே அப்படின்னு சொல்லி
இது தானே சொல்ல வர? இல்லைங்க. சரி சொல்லு. இதானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி பாதியிலே என்ன பண்ணக்கூடாது, என்ன தான் சொல்ல வராங்க, கணவனோ மனைவியோ என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம என்ன பண்ணணும், தீர்க்கமாக ஃபுல்லாக கவனமாக என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். பேசும்போது தான் என்ன பண்ணணும், அப்போ சொல்லுமா அப்படின்ட்டு ஃபோனை பார்க்குறது, அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறதுன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, பாதியில் கணவனோ மனைவியோ சொல்கிறத என்ன பண்ணிடுவார், நிறுத்திடுவார். உங்களுக்கு விருப்பம் இதில் இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவார், அங்கேயே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. முழுசாக என்ன பண்ணணும், மேட்ரை கேட்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி புரிதல் ஏற்படணும்னா முதல்ல வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்துவதற்கு எந்த தடையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. ஒளிவு மறைவு இல்லாதவர்களாக இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா எல்லாத்தையும் சொல்லும் போது ஃபுல்லாக கேட்கணும். அடுத்தது எப்படி கேட்கணும் அப்படின்னு சொன்னால், இருதயத்தில் இருந்து கேட்கணும். எங்கேருந்து ஃபுல்லாக என்ன பண்ணணும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத ரொம்ப கவனமாக கேட்கணும். இதை ஏன் இருதயத்திலேருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எதில் கேட்குறோம் நம்ம, கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன், காதால் கேட்குறோம். இப்போ இந்த 2 காதையும் பற்றி ஒட்ட வச்சிங்கன்னா ஒரு ஷேப் வரும். என்ன ஷேப்பு, ஹார்ட் ஷேப் வரும், இருதயம் மாதிரி வரும். 2 காதையும் எடுத்து ஒட்ட வச்சிங்கன்னா. அதனால தான் சொல்கிறாங்க, காதால் கேட்டு அது எங்கே போகணும், இருதயத்துக்கு போகணும். சொல்லும் போது என்ன பண்ணுது, அதாவது நல்ல குட் லிசனர் அப்படின்வாங்க, ஆக்டிவ் லிசனர்னு வாங்க. குட் லிசனிங்னா இவங்க என்ன பண்ணணும், அப்படியே உத்து அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, நல்லா கேட்டுன்னு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், எங்கேயோ யோசனை இருப்பார். மைண்ட் எங்கே உள்ள என்னது, ஆக்டிவ் லிசனிங்காக இருக்கணும். இருதயத்திலிருந்து அவங்க சொல்லும் போது அவங்களுடைய உணர்வுகளை, அவருடைய வலி வேதனைகளை, அவங்க கடந்து போகிறதான பாதைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போதான் சில நேரத்தில் அவங்க சொல்லி முடித்ததும் நாளைக்கு இதை செய்யணும்ல அப்படின்னு சொன்னால், அப்போ அவர் என்ன தான் யோசனை தரார், நாளைக்கு என்ன செய்யணுன்றதை யோசனைக்கிறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி நிறைய நேரத்தில் நிறைய இடத்துல நடக்குது. இவர் ஒரு உணர்வுபூர்வமாக ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் போனேன், அங்கே பாருங்கள் ஒரு ஆட்டோவில் ஏறினேன், அந்த ஆட்டோ பார்த்தீங்கன்னா பாதி தூரத்தில் எங்களை போய் நிறுத்திட்டான். இன்னொரு ஆட்டோவில் ஏறினேன், அந்த ஆட்டோ போய் நேராக இது 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவர் காரில் அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு ஆட்டோவில் வந்துடுமா, நான் உன்னை அங்கே பிக்கப் பண்ணுறேன்ட்டு போயிட்டார். இந்த அம்மா ஒரு ஆட்டோவில் ஏறினாங்க, 2வது ஒரு ஆட்டோவில் ஏறினாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ போய் அப்படியே இடித்து அவங்க தலை போய் அந்த மேலே இருக்கதான அந்த கம்பியில் இடித்து, இதை உணர்வு பூர்வமாக அவங்க சொல்லுங்கிறாங்க. அவர் ஒரு பாஸ்டர் அவர் சொல்கிறாரு, சாயந்தரம் மீட்டிங் கிளம்பணும் அப்படின்றார். அவங்களுக்கு பயங்கர கோபம். மீட்டிங் கிளம்பணுன்றது உண்மைதான். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும்னா, அவர்கள் அந்த சொல்லுகிறதான அந்த காரியத்தை கவனித்து மனதில் வைத்து அதுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ரெஸ்பான்ஸு, அப்போ தான் அவர் இருதயத்தில் அதை கவனிச்சிருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா அடுத்த முறை அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஒரு முறை ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, காலையில் படுத்துன்னு இருக்கார் அமைதியாக. அந்த அம்மா என்னென்ன இவர் இவ்வளோ நேரம் தூங்க மாட்டார், என்ன இது அப்படின்னு போய் எழுப்புனா, காலையில் பால் வாங்க போயிட்டு வரும்போது பைக்லேருந்து என்ன பண்ணிட்டாரு, கீழே விழுந்துட்டு இருக்கிறார். அடிபட்டுக்குது பலமாக, கீழே விழுந்ததில் யாருக்கும் எதுவுமே என்ன பண்ணல, சொல்லலை. ஸோ நம்ம வெளிப்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். வெளிப்படுத்துவதற்கு எந்த விதமான தடையும் நம்ம வைக்க கூடாது. ஸோ இருதயத்தில் கவனிக்கணும், தீர்க்கமாக கவனிக்கணும். அடுத்தது சொல்கிறத இல்லை, சொல்ல வர்றதை என்ன பண்ணணும், கவனிக்கணும். கால் ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கால் வலியை சொல்ல, பாத்திரத்தை நீ கொஞ்சம் நின்று தேய்க்க முடியல, பாத்திரத்தை கொஞ்சம் சொல்கிறத கவனிக்கிறது இல்லை, சொல்ல வர்றதை கவனிக்கணும். எனக்கு மூடே சரியில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மூடு சரியில்லைன்னு அர்த்தம். என்ன அம்மா வீட்டுக்கு
என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க, உண்மையா இல்லையா இதெல்லாம்? ஸோ அவங்க சொல்ல வர்றதை கவனிக்கிறது இல்லை, சொல்கிறத கவனிக்கிறது இல்லை, வார்த்தைகளை மாத்திரம் நம்ம கவனிக்கக்கூடாது, சொல்ல வர்றதை நம்ம என்ன பண்ணணும், அப்போ தான் புரிதல் உண்டாகும். இல்லைன்னா அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம கவனித்தோன்னு சொன்னால், ஒருத்தர் ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு பாத்திரம்லாம் கழுவ முடியலங்க, பாத்திரம்லாம் கழுவுனா எனக்கு கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுது, தண்ணியில் ரொம்ப நேரம் வைக்க முடியல, கொஞ்ச நேரம்னா பரவாயில்ல, பாத்திரம் ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் தண்ணியிலே இருந்தால் கையெல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அவங்க என்ன சொல்லி யோசித்து சொன்னாங்கன்னா, என் கணவர் எனக்கு பாத்திரத்தெல்லாம் என்ன பண்ணுவார், தேய்ச்சி கொடுப்பார், இல்லை ஒரு ஆளை செட் பண்ணுவார், ஆளை வைப்பார் அப்படின்னு நினச்சி 2 நாள் கழித்து அவர் ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அம்மா ஒரு பார்சல் வரும், அது உனக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இந்த அம்மா உடனே ஒரு புடவை தான் ஆர்டர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஆவலாகிறாங்க. திடீர்னு வந்தான் ஒருத்தன், ஒரு கவரை கொடுத்தான். இவங்களும் ஆவலாக திறந்து பார்க்குறாங்க, என்னடா அப்படின்னு பார்த்தா க்ளவுஸு. இந்த அம்மாவுக்கு அதை பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, உடனே ஃபோன் அடித்தாங்க. என்னங்க நீங்கள்? இல்லைம்மா இது சிலிக்கான் க்ளவுஸு, தண்ணியில் கை வச்சா கூட உனக்கு என்ன ஆகாது. பாருங்க, சொல்கிறத கவனிக்கிறது, இவர் சொல்கிறத வச்சு என்ன பண்ணார், செயல்பட்டார். அவங்க சொல்ல வர்றதை நம்ம என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். அடுத்தது எம்பத்தி, அதாவது அவராகவே மாறி கவனிக்க வேண்டும். அவங்களுடைய இடத்துல போய் அவங்க நிலைமையில இருந்து நம்ம என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். அவங்களாகவே மாறி இந்த சூழ்நிலையை அவங்க கடந்து போகிறதான சூழ்நிலை. சில நேரத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் அவங்க கடந்து போகிற சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு என்ன பண்ணல, புரியவே இல்லை. அநேக நேரங்களில் அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அவங்க கேட்குறாங்க, 2 பேரும் உட்காந்தெல்லாம் பேசுகிறாங்க, அவங்க இடத்துல இருந்து எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களாகவே மாறி நம்ம அதை என்ன பண்ணணும், கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த பாதையில் இவங்க இப்படி போகிறாங்க அப்படின்றத கவனிக்க வேண்டும். ஓகே, இந்த காரியங்களை நம்ம நல்லா கவனிக்கும் போது, ஒளிவு மறைவு இல்லாமல் ஒருவரை ஒருவர் வெளிப்படுத்தி நம்ம கவனிக்கும் போது நமக்குள்ளே புரிதல் உண்டாகும். இப்போ இதெல்லாம் நாங்கள் கவனிச்சிட்டாங்க, புரிதல் எனக்கு 100% வந்துருச்சு அப்படின்னா 100% வருமா சொல்லுங்களேன்? வரவே ஏன் வராது அப்படின்னா, வரும். ஏன் வராது அப்படின்னா, சூழ்நிலைகள் மாறும். இந்த திருமண இந்த வாழ்க்கையை 4 கட்டங்களாக என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. ஸோ இதோட நான் முடிக்கிறேன். நிறைய காரியம் இருக்குது, இருந்தாலும் நேரம் கடந்து போகுது, அதனால் இதோட நம்ம முடிக்கலாம். 4 பிரிவுகளாக என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. திருமணமாய் முதல் 3 வருஷம் இது பார்த்தீங்கன்னா வசந்த காலம், ஹனிமூன் பீரியட், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். அவர் சொல்கிறத இவங்க கேட்குறாங்க, இவங்க சொல்கிறத அவங்க கேட்குறாங்க, ரொம்ப ஜாலியாக போகிறாங்க வராங்க, அப்படியே போகுது. அடுத்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம், அந்த 4வது வருஷத்துலேருந்து 10வது வருஷம் வரைக்கும், இது அடுத்த காலகட்டம். இப்பொழுது புரிதல் வேற. முதல் 3 ஆண்டு காலங்கள் புரிதல் என்பது சொல்லுங்களேன் வேற மாதிரி, வசந்த காலம், அந்த புரிதல் வேற. 4வது வருஷத்துலேருந்து 10வது வருஷம் வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த புரிதல், அப்போ குழந்தை இருக்கும், குழந்தைய ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், இந்த மாதிரி நிறைய காரியம், அந்த புரிதல் வேறு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 11வது வருஷத்துலேருந்து 25 வருடங்கள், இந்த காலகட்டத்தில் இருக்கிற புரிதல்கள், பிள்ளைகள்லாம் பெருசாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு திருமணம், அந்த மாதிரி காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள்லாம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க எங்கள் வீடு அப்படின்னு. என்ன பண்ணோம், எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற வார்த்தையே இருக்காது 10 வருஷத்துக்கு மேலே 25 வருஷத்துக்குள்ளே. ஏன்னாப்பா எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவங்க இருக்கிறது அவங்க வீடாக மாறிடும். இந்த 3 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அப்படி தாங்க பண்ணோம், எங்கள் வீட்டில் அப்படி தான், எங்கள் வழக்கம் அப்படி தானுவாங்க. அவங்க வழக்கம் எங்கள் வீடுன்றது எது, அவங்க அம்மா வீட்டை சொல்கிறாங்க. ஆனால் 10 வருஷத்துலேருந்து அந்த 25 வருஷத்தில் இருக்கும்போது அவங்களோட புரிதல்லாம் மாறி, நான் என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள் தான், அங்கே அம்மா வீடுன்றது அதிகமாக வராது. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 25 வயதுக்கு மேலே திருமண வாழ்க்கை என்பது
கூட்டெல்லாம் கலைக்கப்படும், வீடெல்லாம் என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகும். அப்போ இருக்கிறதான புரிதல் சொல்லுங்களேன் வேற. ஸோ புரிதல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே நம்ம புரிதலிலே வளர வேண்டியது அவசியம். புரிதலை என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒருவர் புரிந்து கொண்டு ஒளிவு மறைவு இல்லாமல் ஒருவரை ஒருவர் வெளிப்படுத்தி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அவர்களை கவனிக்கும் போது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே இணைப்பு உண்டாகும். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம் இணைப்பு. தகப்பனையும் தாயையும் விட்டு இசைந்து இசைந்து இசைந்து. அந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். ஒரே மாம்சமாக அந்த இசைவு வர வேண்டுமென்றால் இந்த புரிதல் நம்ம ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அந்த இசைவு உண்டாகும். அந்த இசைவு வரும்போது நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொன்னால் சந்தோஷம் உள்ளதாக இருக்கும். அவர்களை கொண்டு போய் எங்கே வச்சார்னு சொன்னால் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் அப்படின்னா சந்தோஷம், ரம்மியமாக இருக்கிற ஒரு இடத்துல வச்சார். நம்முடைய குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லா கல்யாணத்துலேயும் பல பேருடைய கல்யாணத்தில் வாசிக்கிற ஒரு வசனம் 128ஆம் சங்கீதம். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேமின் வாழ்வை. இப்போ இருக்கிற எருசலேமில் என்ன பண்ண குண்டு போட்டுக்கிறாங்க, அது இல்லை. சண்டைக்கெல்லாம் அதை பற்றி இல்லை. அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டதான எருசலேம் வந்து சந்தோஷம், சமாதானம், சாட்சியினுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தில் காணப்படும். ஒன்று யோவானில் நம்ம பார்க்குறோம். யோவான் 15 பார்த்தோம்னு சொன்னால் அங்கே 2 விதமான சந்தோஷத்தை பார்க்குறோம். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கிற சந்தோஷம். நிறைவாக இருக்கிறது மாத்திரமல்ல, அது முடிவு வரைக்கும் இருக்கிற சந்தோஷம். வேணா அந்த வசனத்தை வேணால் வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவான் 15:11 வசனம். நிலைத்திருக்கிற சந்தோஷம், நிறைவாய் இருக்கிற சந்தோஷம். சொல்லுங்க. சந்தோஷம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவா இருக்கும். அந்த நிறைவா இருக்கிற சந்தோஷம் எப்பவுமே நிலைத்து இருக்கும். ஆமென். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. அதற்கு தேவை என்னன்னா ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கை. தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாம் செஞ்சோம் பண்ணலாமா? நிறைய காரியத்தை கேட்டோம். ரொம்ப அழகாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சிஸ்டர் ஜூலியும் சரி, பாஸ்டர் சிமியோனும் சரி. பிள்ளைங்க எப்படி இருக்கணும், கணவன் மனைவியாக நம்ம எப்படி இருக்கணும், இந்த மாலை நேரத்தில் நாம் கேட்ட காரியங்களை மனதில் வைத்து ஒரு சின்ன தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறவர்களாய் மொத்தம் இல்லாமல் நாங்கள் செயல்பட நீங்கள் எதற்காக எங்களுக்கு பிள்ளைங்களை கொடுத்தீங்களோ ஆண்டவரே, அந்த நோக்கத்தின்படி எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க. ஆண்டவரே, கணவனும் மனைவியுமா நாங்கள் 2 வித்தியாசமான ஆட்கள், ஆனால் எங்களை ஒன்றாக இணைத்திருக்கிறீர். எதற்காக நீர் எங்களை இணைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து செயல்பட எங்களுக்குள்ள நல்ல ஒரு ஏக சிந்தை, ஒரு நல்ல புரிதலை நாங்கள் வளர முடிய எங்களை தாழ்த்துக்கிறோம். ஜீவனில் நல்ல தேவனே, இந்த நல்ல மாநிலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, கணவன் மனைவியுமாய் நாங்கள் யார் எதற்காய் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், அதனுடைய நோக்கம் என்ன, நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் கேட்ட காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் பிள்ளைகளை கொடுத்திருந்தால் அந்த பிள்ளைகளை ஏன் கொடுத்திருக்கிறீர் என்பதை தெளிவே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைவேற்ற குடும்பங்களை நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து, ஆண்டவரே, ஒருவரை ஒருவரோடு நாங்கள் இசைந்து இணைந்து செயல்படுகிறவர்களாய் வளர எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு கூட நீர் தெளிவாய் வேதத்தின் ஆலோசனைகள் மூலமாய் நீ ஊழியர்கள் கொண்டு பேசினீர். அதற்காக நன்றி. கேட்ட நாங்கள் இன்னும் செயல்பட வேண்டிய பகுதிகளிலே நாங்கள் நல்ல தீர்மானங்கள் எடுத்து செயல்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாநிலத்திலையும் உடைய வசனத்தை ஆண்டவரே உடைய ஆலோசனைகளை கொடுத்த பாஸ்டர் சிமியோனுக்காய், சிஸ்டர் ஜூலிக்காய் ஸ்தோத்திரம்.
அவளை குடும்பமாய் ஆசீர்வதியும், அவளை குடும்பமாய் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அவளை குடும்பமாய் நீ வழி நடத்தும். இன்னும் அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாய் பயன்படுத்தி ஆண்டவரே, அவர்கள் அநேக குடும்பங்கள் கட்டப்பட, அநேகருடைய வாழ்க்கை கட்டப்பட, ஆண்டவரே அவர்கள் மூலமாக அநேக ஊழியங்கள் கட்டப்பட நீர் அவளை தொடர்ந்து பயன்படுத்துவீராக. கிருபைக்குள்ளாய் மூடி ஆசீர்வதியும். தினத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்தபடியால் ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டு பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.